भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदम् श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाकोपनिषत् समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருநலென்றும் அருமறைகள் அந்தாதிசைதான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெரிந்து மனத்தாலும் வாயாலும் மண்குருகூர் பேணும் இனத்தாரையல்லாதிரைச்சே தனதாலும் ஏதும் குறைவிலே எங்கள் ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று பாதங்கள் யாமுடைய பற்று. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरस्य महदाक्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत् समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினிய வன்புறுதலென்னும் அருமரகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் மண்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் கனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்ற ஸ்லகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோழமதிளரங்கர் வண்புகள் மேல் ஆன்ன தமிழ் மரகளாயிரமும் ஈன்ன முதல் தாய் சடகோபன் மைம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க இரலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகயர்கோன் யாழினிச வேதத்தியல் வேதாந்த வேத்யாமிருத வாரிராசே வேதார்த்த சாராமிருத பூரமக்ரியம் ஆதாய வருஷம் தமஹம் பிரபத்யே காருண்யபூர்ணம் கலிவைரிதாசம் ஸ்ரீகிருஷ்ண பாத பாதாப்ஜே நமாமி சிரசா சதா யத் பிரசாத பிரசாதேன யத் பிரசாத பிரபாவேன சர்வசித்திரபூன்மமா. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கும் நம் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய கிருபையினாலேயும் எம்ஓபி அறக்கட்டளையாருடைய சககாரத்தினாலேயும் திவ்ய பிரபந்த தாரா என்னும்படியான ஒரு அற்புதமான அனுபவத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கிரமத்துல அருளிச்செயலுடைய விசேஷார்த்தங்கள் எல்லாம் ஒன்றுமிடாமல் அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அந்த கிரமத்துல இப்பொழுது திருவாய்மொழியினுடைய அனுபவமானது உபக்கிரமித்திருக்கிறது. இந்த திருவாய்மொழி என்கிற கிரந்தத்தினுடைய அனுபவத்தை பார்க்கிற போது அதுக்கு அமைந்திருக்கக்கூடிய அவதாரிகா பிரகரணம் இருக்கிறதே, அந்த அவதாரிகா பிரகரணத்துக்கு பிரவேசம்னு பேரு. அந்த பிரவேசம் ஆறாருக்கு அந்த கிரந்தத்துக்குள்ளே நுழைய வேணும்னு இருக்கோ நுழைகிறார்களோ
அவர்களுக்கு அந்த கிரந்தத்துல ஆசை எது விளைவிக்கிறதோ அதுதான் பிரவேசம்னு காட்டப்பட்டிருக்கிறது. இதத்தான் அவதாரிகைன்னு சொல்லுவார்கள். நம்முடைய ஆச்சாரியர்கள் பற்பல கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணுகிற போது அவதாரிகா பிரகரணத்துல ஆச்சரியமான விஷயங்களை காட்டுவார்கள். ஆக அப்படி பார்க்கிற பொழுது அதுக்குன்னு இருக்கக்கூடிய அவதாரிகை 3 அவதாரிகைகள் அமைந்திருக்கின்றன. முதல் சியப்பதி, 2ஆம் சியப்பதி, 3ஆம் சியப்பதி என்று அவதாரிகைகள் 3 அமைந்திருக்கின்றன. அந்த 3னுள்ளே முதல் சியப்பதி என்னும்படியான அந்த அவதாரிகா பிரகரணத்துல நம்பிள்ளை ஈட்ல வடக்கு திருவீதி பிள்ளை ஏடுபடுத்தினதாய் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான அந்த கிரந்தத்துல பற்பல அர்த்த விசேஷங்களை வருஷித்து காட்டியிருக்கிறார். மிக விபுலமாக மிக நீண்டதான அவதாரிகையாக அமைந்திருக்கிறது. அதுல ஒரு பாகம் ஏற்கனவே முன்னால் அனுபவித்தாயிற்று, நேற்றைய தினம் அனுபவித்தீர்கள். எப்பொழுது அடுத்த பாகம் அடியேனை கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்ன பெரியவர்களுடைய நியமனம், அது அனுகுணமாக சில விஷயங்களை சொல்லலாம்னு ஆரம்பிக்கிறேன். ஆழ்வார் 4 வேதசாரமாக 4 கிரந்தங்களை அனுகிரகித்தருளி இருக்கிறார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்னும்படியான 4 கிரந்தங்கள் அமைந்திருக்கின்றன. ருக்வேத, யஜுர்வேத, அதர்வண வேத, சாமவேத சாரங்களாக இவை முறையே அமைந்திருக்கின்றன என்று நம் ஆச்சாரியர்கள் நிரூபணம் பண்ணி காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதிலே திருவாய்மொழிக்கு இருக்கக்கூடிய ஏத்தம் அருளி செயல்ல வேற எந்த கிரந்தத்துக்கும் இல்லைன்னு காட்டுகிறார்கள். திருவாய்மொழிக்கு இருக்கக்கூடிய வைபவத்தை மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேசரத்னமால பாசுரத்திலே உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒரு நாள், உண்டோ சடகோபர் கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென்குருவை கொண்டோ ஒருபார் தன்னில் ஒக்குமோ. வைகாசி விசாகத்துக்கு துல்லியமான சமானமான ஒரு திருநட்சத்திரமும் கிடையாது. உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒரு நாள், உண்டோ சடகோபர் கொப்பொருவர். ஆழ்வாருக்கு சமானமான பிரமாதா யாருமே கிடையாது. உண்டோ திருவாய்மொழி கொப்பு, திருவாய்மொழியாகிற திவ்ய கிரந்தத்துக்கு சமானமான பிரமாணம் எதுவுமே கிடையாது. தென்குருகை கொண்டோ ஒருபார் தன்னிலுக்குமோ. திவ்ய கஷேத்திரங்களுக்குள்ளே திருக்குறுகூரான ஆழ்வார் திருநகரிக்கு சமானமான திவ்ய கஷேத்திரமே இல்லைன்னு. இப்படிப்பட்ட வைபவம் படைத்ததாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஆழ்வாருடைய வைபவம் என்ன, அந்த ஆழ்வாருடைய அருளி செய்த திருவாய்மொழியினுடைய வைபவம் என்ன, அந்த திருவாய்மொழியிலே சொல்லப்படும்படியான அர்த்தத்தினுடைய வைபவம் என்ன, இது 3ஐயும் தான் அவதாரிகா பிரகரணத்துல காட்டுவார்கள். ஆக இந்த ஆழ்வாருடைய இந்த திவ்ய கிரந்தத்துக்கு பல வியாக்கியானங்கள் அமைந்திருக்கின்றன. பல மகாச்சாரியர்கள் பேராசிரியர்களா இருக்கக்கூடியவர்கள் அற்புத வியாக்கியானங்கள் தாங்கள் அனுகிரகித்தருளி இருக்கிறார்கள். ஆழ்வார் தாமே காட்டிக் கொள்ளுகிறார். உரைகொள் இன்மொழியாள் ஆழ்வாராகிற பெண் பிள்ளை, அந்த பெண் பிள்ளையினுடைய திருத்தாயார் தோழி, அவள் சொல்லும்படியான வார்த்தை உரைகொள் இன்மொழியாள்னு சொல்றார். அண்ணா பேசுற அற்புதமான பேச்சுடையவளான பெண் பிள்ளைன்னு. இதுக்கு காஞ்சிபுரம் சுவாமி ரசகனமான ஒரு வியாக்கியானம் அனுகிரகித்தருளி இருக்கிறார். என்ன அர்த்தம் காட்டுறார்னா, உரைகொளின் மொழியாள் எத்தனை வியாக்கியானங்களை கொள்ளத்தக்க இனிய மொழியை உடையவள் இந்த பெண் பிள்ளையான பராங்குச நாயிகா. அதாவது ஆழ்வாராகிற நாயகி இருக்கிறாளே, அதாவது ஆழ்வார் இருக்கிறாரே, அவர் உரைகொளின் மொழியராக அமைந்திருக்கிறார். இவருடைய கிரந்தத்துக்கு பற்பல வியாக்கியானங்கள். பிள்ளான், நஞ்சியர், பெரியவாச்சான் பிள்ளை, கள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை, மணவாள யோகி, திருவாய்மொழியை காத்த குணவாளர் என்று நெஞ்சைய கூறு, இவாளையெல்லாம் காட்டுகிற போது பிள்ளான் கள்ளாரும் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான் 6000படின்னு வியாக்கியானம் அனுகிரகித்தார். நஞ்சியர், நஞ்சியர் என்கிற ஆச்சாரியர் அற்புதமாக 9000 படி வியாக்கியானம் அனுகிரகித்தார். பெரியவாச்சான் பிள்ளை அந்த மகாத்மா 24,000 படின்னு வியாக்கியானம் அனுகிரகித்தார். தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை நம் பிள்ளை காலக்ஷேபத்திலே சாதிக்க அதனை தான் கேட்டு தரித்து அற்புதமாக ஒவ்வொரு நாளுமாக காலக்ஷேபத்தில் சாதித்த விஷயங்களை ஆனை கோலம் செய்து புறப்பட்டார் போலே ஒரு கிரந்தஸ்தமாக ஆக்கினார், ஏடுபடுத்தினார் வடக்கு திருவீதி பிள்ளை. அப்படிப்பட்ட வியாக்கியானம் அவர் ஒருத்தர். அடுத்தபடியாக அது ஈடு 36,000 படின்னு காட்டப்படுறது. அதற்கு அடுத்தபடியாக 12,000 படின்னு வியாக்கியானம் அன்போடு அழகிய மணவாளச்சியர். இப்படி வியாக்கியாதாக்கள் 5 அதிவிபுலமாக இந்த திருவாய்மொழியாகிற கிரந்தத்தை ஆராய்ந்து 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 சப்தம் சப்தமாக எடுத்து
அக்ஷரமாக எடுத்து வியாக்கியானம் அனுகிரகித்தருளி இருக்கிறார்கள். அதுல ஈடு இணையற்ற வியாக்கியானம் ஈடு வியாக்கியானம்னு சொல்லப்படுறது. ஈடுனா இடப்படுவது. ஆக வியாக்கியானம் இடப்பட்டு இருக்கிறது. அப்ப ஈடுனா என்ன அர்த்தம்னா கவச்சம்னு அர்த்தம். ஒரு வீரனா இருக்கக்கூடியவன் எதிரிகளாலே அவன் அழிக்க முடியாதபடியாக தனக்கு ஒரு கவச்சம் தரித்துக் கொண்டிருக்கிறான். ஆருடைய அம்பும் அவனுடைய மார்பத்தைக்காது, அப்படி கவச்சம் இருக்கும். அதே மாதிரி திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை எந்த பாக்கியனும் எந்த குதிருட்டியும் விச்சலிக்கும்படியாக ஒரு காரியத்தை பண்ண முடியாது. அப்படி வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால்தான் வியாக்கியானம் பண்ணின மகாத்மாக்களை மனோகர மாமுனிகள் காட்டுகிறார். திருவாய்மொழியை காத்த குணவாளர், திருவாய்மொழியை ரட்சித்த குணவாளர். திருவாய்மொழியை ரட்சிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? திருவாய்மொழின்னு கிரந்தம் இருக்கு. அந்த கிரந்தத்துல மேல அழகா அட்டை போட்டிருக்கு, கீழே அழகா அட்டை போட்டிருக்கு, நல்ல பட்டு துணியில சுத்தி வச்சிருக்கு, பூச்சி மருந்தெல்லாம் போட்டிருக்கு. கரையான் அரிக்காதபடியாக, ராமபானம் அரிக்காதபடியாக அதை எடுத்து நன்னா ஒரு இரும்பு பெட்டியில வச்சு பூட்டிட்டா திருவாய்மொழியை காத்துட்டோம். அப்படி இல்லை. ஒரு கிரந்தம்னா அந்த கிரந்தத்துல வேற யாரும் தங்களுடைய அபிப்பிராயத்தை சேர்த்து ஒரு பாட்டோ ஸ்லோகமோ எழுதக்கூடாது. இவ பல கிரந்தங்களை பார்க்கிறோம். பிரட்சிப்தா சர்கா, ஸ்ரீராமாயணத்துல எத்தனை பிரட்சிப்தா சர்கான்னு இருக்கு. ஆக பிற்சேர்க்கை ஆரோ சேர்த்துட்டு இருக்கா இந்த சர்க்கத்தை. சாமான்யமாக சொல்லக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது ஆதித்ய ஹிருதயம் பிற்சேர்க்கை. இந்த மாதிரி எத்தனையோ பிற்சேர்க்கைகள் இருக்கின்றன. அதே மாதிரி கம்பராமாயணத்திலேயும் கூட பிற்சேர்க்கை பாடல்கள் அப்படின்னு அச்சிட்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி திருவாய்மொழியில ஆறாவது ஒருத்தர் தங்களுடைய அபிப்பிராயத்தை கொண்டு ஓரிடத்தை மாத்த முடியுமா, ஓரிடத்தை சேர்க்க முடியுமா? ஒரு நாளும் முடியாது. ஒன்னு முதல்ல ஆழ்வாரே ரட்சணம் பண்ணி வைத்து விட்டார். இதை மண்டலித்த அந்தாதியாக ஆக்கி வைத்து இருக்கிறார். ஆக உயர்வேன்னு ஆரம்பிச்சு உயர்ந்தேன்னு முடியுது. அதுக்குள்ள ஒரு பாசுரத்தினுடைய முடிவும் அடுத்த பாசுரத்தினுடைய ஆரம்பம் ஒன்னாகவே இருக்கிறது. அந்தாதி தொடையிலே அமைந்திருக்கிறபடியாலே ஆறும் குறுக்க ஒரு பாசுரத்தை சேர்த்துட முடியாது. சரி, பாசுரத்துல நடுவில் இருக்கக்கூடிய வரிகளை மாத்தி விடலாமே. மாத்த முடியாதபடிதான் 5 வியாக்கியானங்கள் பண்ணி இருக்கிறார்கள். இந்த 5 வியாக்கியானங்கள்ல இல்லாதது ஒத்தரும் குறுக்க சேர்க்க முடியாது இல்லையா? ஆகவே இவர்கள் தான் திருவாய்மொழியை காத்த குணவாளர்கள். பிள்ளான் நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை மணவாள யோகி திருவாய்மொழியை காத்தார். அது அந்த ஈடு என்னும்படியான ஈடு 36,000 படி வியாக்கியானத்துக்கு 3 அவதாரிகைகள் அமைந்திருக்கின்றன. முதல்ல அவதாரிகை நம்பிள்ள சாதிச்சார். அது சாதிச்சு முடிச்சதும் சில அதிகாரிகள் புதுசா காலக்ஷேபத்துக்கு வந்தா, எங்களுக்காக இதனுடைய முன்னுரை சாதிக்கணுமே, அவதாரிகை சாதிக்கணுமே அப்படின்னார்கள். அடுத்ததாக இன்னொரு அவதாரிகை சாதித்தார். ஆனா அது முதல்ல சாதித்த விஷயம் அந்நியிலே வேற விஷயமாகவும் அமைந்திருந்தது விலக்கணமாக. இன்னும் 2 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னும் சில அதிகாரிகள் வந்தார்கள். எங்களுக்காக ஒரு தூரம் முன்னோரை சாதிக்கணுமேன்னார்கள். அவர்களுக்காக அவதாரிகை சாதித்தார். அது 3வது. 3 இடத்திலேயும் 3 அவதாரிகைகளிலேயும் ஸ்ரீயப்பதியாய் 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 அப்படின்னு துவங்குகிறபடியாலே முதல் ஸ்ரீயப்பதி, 2ஆம் ஸ்ரீயப்பதி, 3ஆம் ஸ்ரீயப்பதி அப்படின்னு கொண்டாடப்படுவதாக அமைந்திருக்கு. அப்ப 3 அவதாரிகைகள்னா ஒரு பெரிய சந்நிதி, எம்பெருமானுடைய கர்ப்ப கிரகம் இருக்கிறது. ஆக திறந்ததும் உடனே கர்ப்ப கிரகமா கிடையாது. முதல்ல கோபுரம் மகாத்வாரம், திருவேங்கடமுடியானுடைய அந்த பிரதமத்வாரம் மகாத்வாரம் அமைந்திருக்கிறதே, அந்த கோபுர வாசல் அவாவர சூழ்ந்தான் வாசல்னே பேரு. ஆக அதை கடந்து அதுக்கப்புறம் எந்த சன்னதியிலையும் அந்த மகாத்வாரத்தை கடக்கிறோம். அதற்கு பிறகு அர்த்த மண்டபம், மகாமண்டபம் இவற்றை கடந்துதான் கர்ப்ப கிரகத்துல எம்பெருமான சேவிக்கிறோம். அதே மாதிரி திருவாய்மொழியாகிற திவ்ய கிரந்தத்தை அனுபவிக்க வேண்டும், அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நாம ஆரம்பித்தோமேயானால் அதுக்கு முன்பாக முதல் ஸ்ரீயப்பதி முதல் நுழைவாயில் அற்புதமாக மகாத்வாரமாக அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அடுத்தது அர்த்த மண்டபம் மகாமண்டபம் போலே 2 ஸ்ரீயப்பதிகள் அமைந்திருக்கின்றன. ஆக இந்த முதல் ஸ்ரீயப்பதியிலே சொல்லப்படும்படியான அர்த்த விசேஷங்கள் அற்புதமாக பற்பல அர்த்த விசேஷங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. சுருக்கமாக
முதல்ல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை பிறகு விபுலமாக அனுபவிக்கலாம். அதுல காட்டக்கூடிய விஷயம் முதல் ஸ்ரீயப்பதியில என்ன தெரிவிக்கப்படுகிறதுன்னா, வக்திரு வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம், பிரதிபாத்திய வைலட்சண்யம், நூல் சிறப்பு, நூல் பொருள் சிறப்பு, நுவல்வோன் சிறப்பு. வக்திரு வைலட்சண்யம் வக்தா, நுவல்வோன் அந்த நூலை சொல்லுபவர், அந்த கிரந்த கர்த்தா இருக்கிறாரே அவருடைய வைபவம் சொல்லியாக வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அந்த கிரந்தத்தினுடைய வைபவம் சொல்லியாக வேண்டும். அந்த கிரந்தத்துல என்ன விஷய விசாரம் பண்ணப்பட்டிருக்கிறது என்ன அதனுடைய வைபவம் சொல்லியாக வேண்டும். அப்போ ஒரு கிரந்தத்தினுடைய வைபவத்தை சொல்ல வேண்டும். அவதாரிகா பிரகரணம்னா இந்த மூன்றுமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்போ ஆழ்வாருடைய வைபவம் சொல்லணும்னா, ஆழ்வார் பகவத் கடாட்சத்தாலே ஞானம் பெற்றவர். இதுக்கு மேல பெரிய வைபவம் வேணுமா? ஆழ்வாருக்குன்னு ஒரு வைபவம் என்னால் பகவத் கடாட்சலப்த ஞானம். மற்ற ரிஷிகளுடைய ஞானம் எல்லாம் தங்கள் முயற்சியாலே தபஸ் பண்ணி பெற்ற ஞானம். ஆழ்வாருடைய ஞானமோ அது விலட்சணமாக அமைந்திருக்கக்கூடியது. பகவத் கடாட்சலப்த ஞானம் என்று அது காட்டப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான அம்சத்தை பெரியவர்கள் விவரித்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவே அந்த பகவத் கடாட்சத்தாலே ஆழ்வார் பெற்றார். பகவத் கடாட்சத்தாலே ஞானம் பெற்றார்னா எதை அறிய பெற்றார்னா, தத்துவத்ரயத்தையும் விசததர விசததமமாக தான் அற்புதமாக அவர் அதிகரித்திருக்கக்கூடிய விஷயம், பகவானாலே பெற்றிருக்கக்கூடிய விஷயம். அப்படி ஆழ்வார் இந்த உலகத்திலே அவதாரம் பண்ணினது சேதனர்களான நாம் பண்ணி இருக்கும்படியான பாக்கியம் என்று காட்டப்படுறது. காரணம் என்னன்னா, வெளியிலே இருக்கக்கூடிய சூரியனை போலே, வெளியிருட்ட போக்கக்கூடிய சூரியனை போலே அல்லாமல் ஆந்தரமான அஞ்ஞானமாகிற இருட்டை போக்கக்கூடியவராக அமைந்திருக்கக்கூடியவர். இந்த உலகில் இருள் நீங்கா மாமனிகளும் காட்டுகிறார் உபதேச மாலையிலே. அந்த விழால் நற்கலர்கள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்கா என்ன அந்த இருட்டை, ஆந்தரமான அஞ்ஞானமாகிற அந்த இருட்டை அவர் போக்கி இருக்கக்கூடிய விஷயம் பகவத் கடாட்சத்தாலே பெற்றிருக்கக்கூடிய ஞான சாட்சாத்காரம். நேரம் அந்த ஞானத்தை பெற்றவராக அமைந்திருக்கிறார். அதனால அவர் ஞானிகளுக்குள்ளே தலைவர். ஆழ்வார் ஞானிகளுக்குள்ளே தலைவர். ஆக இந்த கலியுகத்துல ஞானின்னு சொல்ல வேண்டும் என்னால் ஆழ்வாரை விட சிறந்த ஞானி யாருமே கிடையாது. அதனால்தான் ஞானி நாம் அக்ரேசரர்னு ஈட்ல காட்டுறார். ஞானிகளுக்கே சிறந்தவராக அமைந்திருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் பகவானிடத்திலே அரியா காலத்துள்ளே அடிமைக்கு நன்கு செய்வித்து என்ன பிரீத்தி பிரகர்ஷமானது அபாரமாக அமைந்திருந்தது. பால்ய பிராயத்திலிருந்து அவருக்கு அமைந்திருக்கக்கூடிய விஷயம். இப்படி பிரீத்தியுக்தராய் இருக்கக்கூடியவர் காட்டி இருக்கக்கூடிய திருவாய்மொழியில என்னென்ன அர்த்தங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன மேல சொல்ல போறார். இது நடுவுல சில பேர் ஒன்னும் தெரியாதவா கேட்டா, அவ்யுத்பன்னர்கள், உற்பத்தி இல்லாதவர்கள் இந்த திருவாய்மொழியை பத்தி எல்லாம் தங்களுக்குன்னு இருக்கிற பல சந்தேகங்களை ஏத்துக்கலாமா கூடாதா, அதுக்கு சந்தேகங்கள் இதெல்லாம் வருது அப்படின்னு அவ்யுத்பன்னர்கள் திருவாய்மொழியை பத்தியே தெரியாதவா, அதை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும், அது சொல்லுங்க, இதெல்லாம் சந்தேகம் என்று கேட்டார்கள். அந்த சந்தேக பரிகாரம் அதிவிலட்சணமானது. அதுக்கு மேல இன்னும் சில பேர் அறிவு கேடர், இதை ஒத்துக்க கூடாதுன்ற எண்ணத்தோடையே சில கேள்விகளை கேட்டான். அவளைத்தான் அறிவு கேடர் என்கிற சப்தத்தாலே காட்டி இருக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கு. ஆக ரெண்டு விதமானவர்கள். இதுல இன்னொரு விஷயம், ஆரம்பத்திலேயே என்ன காட்டி இருக்கிறார்னா, பகவத் கடாட்சலப்த ஞானமானபடியாலே தத்துவத்ரயத்தையும் ஆழ்வார் தெளிவாக அறிந்திருந்தார். அப்ப தெளிவாக தத்துவத்ரயம் அறியாதவா இருந்தாளன்னா 17 தர்சனங்களை சொல்லுகிறார். தர்சனம்னா பிலாசபின்னு ஆங்கிலத்துல சொல்றோம், தத்துவ கோட்பாடுகள். அந்த 17 தத்துவ கோட்பாடுகளும் வேதத்துக்கு புறம்பானவை சில, வேதத்தை ஒப்புக்கொண்டும் வேதத்துக்கு தப்பர்த்தம் சொல்லக்கூடியவை சில. இப்படி இருக்கக்கூடிய 17 தர்சனங்கள் வியர்த்தங்கள்னு சொல்லி முடிக்கிறார் நம்பிள்ளை. அப்ப அந்த தர்சனங்களை போலல்லாமல் நம் தர்சனத்துக்கு தத்துவங்கள் 3, அவை சித்தும் அச்சித்தும் ஈஸ்வரனும் இவற்றை உள்ளபடி அறிவாரில் தலைவராயிற்று இவ்வாழ்வார்னு காட்டுறார். ஆக இந்த ஆழ்வாருக்கு பகவத் விஷயத்திலே எம்பெருமான் சேருகிறான், பிரிகிறான், பிரீத்தியும் அப்ரீத்தியும் தான் தொடர்ந்து வருகிறபடியாலே தீர்க்க சிந்தையந்தி
என்ன இவருக்கு திருநாமம்னு காட்டியிருக்கார். இது வரைக்கும் அனுபவம் ஆயிடுது. இதுக்கு மேல இருக்கக்கூடிய விஷயத்த இப்போ யதாவகாசம் யதாமதி அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணுகிறேன். கோட்டியார் எல்லோரும் திருச்செவி சாத்த வேணும் என்று பிரார்த்திக்கிறேன். இப்போ இதுல ஒரு கேள்வி வந்தது. ஆழ்வார் பகவத் குணங்களாலேயே தரித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ஆழ்வாருக்கு தாரகம் பகவத் குணங்கள். பகவத் கல்யாண குணங்களை அனுபவித்து அனுபவித்து ஆழ்வார் உயிர் தரித்திருக்கிறார். இது எங்கேயாவது உண்டோ? அவரவர்களுக்கு தாரக போஷக போக்கியங்கள் ஏதோ ஒன்னாக இருக்கிறது. அந்த தாரக போஷக போக்கியங்கள் என்ன? நாம சரீரம் தரிக்க வேண்டுமென்னால் தீர்த்தம் வேணும். சரீரம் வளரணும்னா அன்னம் வேண்டும். இந்த சரீரம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு வேண்டுவதாக அமைந்திருக்கிறது எத்தனையோ ஆடம்பர விஷயங்கள். அப்போ ஒன்று வாழ்முதல் நம்ம வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கிறது. மற்றொன்னு வளர்முதல் நாம் வளர்வதற்கு அடிப்படையாக இருக்கிறது. மற்றொன்னு மகிழ்முதல் நாம் மகிழ்வெய்துவதற்கு அடிப்படையாக இருக்கிறது. இந்த வாழ்முதல் வளர்முதல் மகிழ்முதல் எல்லாம் நமக்கு என்னென்னவாவோ இருக்கு. அப்ப நாம எத்தால தரித்து இருக்கிறோம்? நீரின்றி அமையா அது உலகம். தீர்த்தத்தால தரித்து இருக்கிறோம். அன்னபானாதிகளாலே தரித்து இருக்கிறோம். நம் ஆச்சாரியர்களும் காட்டுகிறார்கள். சம்சாரிகள் அன்னபானாதிகளாலே தரித்திருக்கிறார். ஆழ்வார் பகவத் குணங்களால தரித்திருக்கிறார்னு சொல்றங்களே எங்கேயாவது ஒத்துக்க முடியும்? ஆறாவது இருக்காளன்னா இருந்தார்களே. அதுதான் அற்புதமாக காட்டக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. கோசல சராச்சரம் அயோத்தியா சராச்சரம். அயோத்தியிலே இருந்தவைகளாய் அமைந்திருக்கக்கூடிய கற்பாரி ராமபிரானை எல்லால் மத்தும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முத்தவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. அற்புதமாக ஆழ்வார் காட்டியிருக்கிறார். ராமாவதார காலத்திலே என்ன ஆயிற்றென்றால் அந்த அயோத்தியிலே இருந்த சராச்சரங்கள், கோசல ஜனபதத்திலே இருந்த சராச்சரங்கள் அவையெல்லாம் ராமனோடு சேர்ந்திருக்கிற போது ஆனந்தமாக இருந்தன. ராமனை விட்டு பிரிந்த போது வாடி விட்டன. சுமந்திரன் பெருமான் பிராட்டி இளைய பெருமாள் மூவரையும் கங்கக்கரையில கொண்டு விட்டுட்டு நேர ஊர் வந்து சேர்ந்தார். ஊர்ல கௌசல்ய பிராட்டியினுடைய அந்தப்புறத்துல தசரதன் தான் இருந்தான். அப்ப அந்த தசரதனை பார்த்து விஷயத்தை சொல்லுகிறார். ஊர்ல என்ன சொல்லிக்கிறா எல்லாரும்னு தசரதர் கேட்கிறார். கேட்ட போது ராஜா ஊர்ல என்ன ஆச்சு தெரியுமா? விஷயத்தே மகாராஜ ராமவியசன கர்ஷிதாக அபி விருட்சா பரிம்லானாக ச புஷ்பாங்குர கோரகா. மரங்கள் எல்லாம் இலை காய் பூ எல்லாவற்றையும் உதிர்த்து விட்டது. ஒலந்து போய் பட்டவரமாக கிடக்கிறது. ஏன் ஜலம் சேர்க்கலையோன்னு கேட்டார். இல்ல, நான் விருட்சம்னு சொன்னேன். விருட்சம்னா விருஷு சேச்சனேன்னு தாத்து. கழுத்தே கட்டளையாக ஜலத்தை புதித்து இருக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாம் ராமவியசன கர்ஷிதாக. அப்ப ராமன் சேர்ந்திருக்கிற போது அதெல்லாம் கப்பும் கிளையுமாக இருந்தது. ராமனை விட்டு பிரிந்திருக்கிற போது எல்லாமே உலர்ந்து விட்டது. பெருமாள் திரும்பி வந்தார் 14 வருஷம் கழித்து. பட்டாபிஷேகம் பண்ணிக் கொள்ளுகிற சமயத்துக்கு அகால பலினோ விருட்சா, அந்தந்த காலத்துக்கு அடுத்ததல்லாததான பழங்கள் கூட பழுத்துதான் மரங்கள். அப்ப ராம குணங்களே தாரகமாக அவை அமைந்திருந்தன. ஆவுமழுதா அன்றின்ற கன்றுமழுதா கிள்ளையொடு பூவை அழுதா கிளர்மாடத்து உள்ளுரையும் பூசை அழுதா உருவ அறியா பிள்ளை அழுதா பெரியாரை என் சொல்ல கம்பரும் இதை வர்ணித்து காட்டுகிறார். அப்ப ராம கல்யாண குணங்களே தாரகமாக அயோத்தியிலே வாழ்ந்த சராச்சரம் முற்றவும் இருந்தன. கிருஷ்ண கல்யாண குணங்களே தாரகமாக கிருஷ்ணன் குழலூதின போது மரங்கள் நின்று மது தாரகள் பாயும் மலர்கள் வீழும் வளர் கொம்புகள் தாழும் இறங்கும் கூம்பும் திருமால் நின்ற பக்கம் நோக்கி அவசியும் குணமே. அதெல்லாம் இருந்த போது ஆழ்வார் இருக்க மாட்டாரா? ஆழ்வார் பகவத் குணைக்கு தாரகராக அமைந்திருந்தார் அப்படின்னு காட்டினார். உடனே இதுல ஒருத்தர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். என்ன கேள்வின்னா, பகவத் குணைக்கு தாரகர்னு சொல்றங்கோ, எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களே ஆழ்வாருடைய தாரணத்துக்கு ஆழ்வார் தாம் இருப்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்.
அப்ப அந்த திருக்கல்யாண குணங்களே காரணமாக இருக்கிற போது அந்த திருக்கல்யாண குணங்கள் நித்தியம். அந்த திருக்கல்யாண குணங்கள் நித்தியமாக அமைந்திருக்கிற போது ஆழ்வாருக்கு பெருமாளை விட்டு பிரிந்தார், பெருமாளோட சேர்ந்தார். சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம் ஓனில் வாழுயிரே நல்லை போ உன்னை பெத்து வானுளார் பெருமான் மதுசூதனன் நம்மான் தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதுமொத்தே. இப்படி எம்பெருமானோடு கலந்ததாகவும் பாசுரம் பாடுறார். ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்னு வாடி வாடும் இவ்வாழ்நுதலே. துக்கப்பட்டு எம்பெருமான விட்டு பிரிந்த பிரிவிலையும் பாசுரம் பாடுறார். இப்படி சம்ஸ்லேஷ விஸ்லேஷங்கள் என்னமா வருது? சம்ஸ்லேஷ விஸ்லேஷங்கள் எப்படி வரும்? அப்போ பகவத் குணமே தாரகமா இருக்கிற போது பகவத் குணங்கள் நித்தியம், ஆழ்வார் நித்தியம், அனுபவம் நித்தியம், தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிற போது இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேள்வி வந்தது. சம்ஸ்லேஷம்ன்றது என்னன்னா பிரத்யக்ஷ சமானாகார ஞான சாட்சா்காரம். அதுதான் நம்மள காட்டுறேன். பிரத்யக்ஷ சமான ஆகாரம், நேரே கண்ணாலே கண்டால் எப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படுமோ அந்த உணர்வு ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே ஏற்படுகிறது. அது சம்ஸ்லேஷம். எம்பெருமானோடு ஆழ்வார் கூடினார்னா எம்பெருமான் ஆழ்வார் பக்கத்துல வந்துட்டார், ஆழ்வார் பேச ஆரம்பிச்சார், ஆழ்வீர் சௌக்கியமா இருக்கீரான்னு விசாரிச்சார், ஆழ்வாருக்கு அழகிய கண்ணை காட்டினார், ஆழ்வாருக்கு திருமேனியை காட்டி கொடுத்திருக்கிறார், இத்தனை காரியங்களையும் பண்ணியிருக்கார். இதெல்லாம் ஆழ்வாருடைய மானச சாட்சா்காரம். பிரத்யக்ஷ சமான ஆகாரம். பிரத்யக்ஷம் இல்லை, பிரத்யக்ஷம்னா நேரம் வருது. அதல்லாமல் பிரத்யட்சத்துக்கு சமானமாக அமைந்திருக்கக்கூடியது ருக்மாபம் சொப்ன தீர்க்கம் என்று சொல்லுகிறதோ இல்லையா வேதாந்தம். சொப்னத்துல ஒரு அனுபவம் நேர இருக்கா போல தோத்துறதோ இல்லையோ, அந்த மாதிரி ஆழ்வார் திருவுள்ளத்துக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அனுபவம் தான் அது காட்டப்பட்டிருக்கிறது. பிரத்யட்ச சமானாகாரம். சரி, அந்த பிரத்யட்ச சமானாகாரம் வந்தபோது ஆழ்வார் திருவுள்ளத்துல எம்பெருமான் கலக்கிறான். அப்ப ஆழ்வார் பெருமான் எதிரிலே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு தோத்துறது. பெருமான் எதிரிலே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னதும் அடுத்தபடியாக அந்த பெருமானை தொட்டு பார்க்க வேண்டுமே, அந்த பெருமானை தடவி பார்க்க வேண்டுமே, அவன் எப்படி இருக்கான்னு தட்டி பார்க்க வேண்டுமே அப்படின்னு தோத்தித்து அதனால ஆழ்வார் கையை நீட்டுறார். கண்ணு மூடின்னு இருக்கு, மானசமாக எம்பெருமான் அனுபவத்தை கொடுக்கிறான். ஆழ்வார் கையை நீட்டுறார். நீட்டின போது அங்க ஒண்ணுமே இல்லை. திருப்புலி ஆழ்வார் மட்டும் தான் இருக்கிறார். திருப்புலி ஆழ்வார் அடியிலே ஆழ்வார் எழுந்தருளி இருக்கிறார். ஆழ்வார் கையை நீட்டுகிறார், அங்கு ஒன்றும் இல்லை. உடனே திருவுள்ளத்திலே வந்த இந்த எம்பெருமான் இவ்வளவு நாள் அனுபவத்தை கொடுத்தானே, இவ பிரிந்து போய் விட்டானோ, மானசானுபவத்துக்கு வந்த கலக்கம்ன்றார் நம்பிள்ளை. அப்போ மானசானுபவத்துக்கு வந்த கலக்கமாக அமைந்திருக்கிறது எம்பெருமான் பிரிந்தான். ஏன் இந்த அனுபவத்தையே கொடுக்க வேண்டாமே, சம்ஸ்லேஷத்தையே கொடுத்து விட்டு இருக்கலாமே. தொடர்ச்சியா அப்படியே இருக்கிறத விட்டுட்டு ஆழ்வாருக்கு கை நீட்டணும்னு தோத்த வச்சு கைக்கு அகப்படாமல் இருந்து அதனாலே எம்பெருமான் பிரிந்து விட்டானேன்னு ஆழ்வார் அழுகிறாரே, இந்த அழுகைக்கே இடம் கொடுக்க வேண்டாமே. ஏன் எம்பெருமான் ஆழ்வாருக்கு முடிய நடத்தவில்லை? தொடர்ச்சியாக அந்த அனுபவத்தை ஏன் கொடுக்கவில்லை அப்படின்னு கேட்ட போது அதுக்குன்னு அற்புதமான 2 காரணங்கள் காட்டுறார் நம்பிள்ளை. ஒன்னு, அனுபூத குணம் சாத்மிப்பதற்காக. பெருமான் தன்னுடைய திருக்கல்யாண குணங்களை எல்லாம் ஆழ்வாருக்கு அனுபவத்துக்கு கொடுத்துட்டே இருந்தான். அந்த அனுபவத்துக்கு கொடுத்துட்டே இருந்தா சாத்மிக்க வேண்டாம். இலையில பிரசாதம் சாதித்துக் கொண்டே இருந்தால் வாயில போட்டுட்டே இருக்க முடியுமா? கொஞ்சம் புஜித்து அது கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் செரிச்சு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் புஜிச்சு இப்படிதானே புஜிக்கணும். சாத்மிக்க போக பிரதானம் பண்ணுவது எம்பெருமானுடைய வேலை. அது இவையும் அவையும் என்கிற திருவாய் மொழியில காட்டுறார். என்னுடைய சூழலுளானே, என் அருகலிலானே, என் நொக்கலையானே, என் நெஞ்சினுளானே, என் நாவினுளானே, என் கண்ணினுளானே, என் நெத்தியுளானே, என் உச்சியுளானே. ஆழ்வார் உச்சி மேல நேரம் வந்து உட்கார்ந்து முடியுமா? சாத்மிக போக பிரதானம் பண்ணணும். அந்த மாதிரியாக அனுபவித்த குணங்கள் ஆழ்வாருக்கு பொறுத்து கொள்ள வேண்டும், தாங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு குணத்தை கொடுக்க முடியும். திடீர்னு எல்லா திருக்கல்யாண குணத்தையும் ஒன்னு ஆழ்வாருக்கு கொடுத்து விட்டால் ஆழ்வாரால தாங்க முடியுமா?
அதனால எம்பெருமான் என்ன பண்ணி இருக்கிறான், தான் அப்படி சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம் சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம்னு மாறி மாறி நடக்கும்படியாக பண்ணி இருக்கக்கூடியவன். அதுக்கு மேல அனுபவிக்கிறதுக்கு குணங்களை மொத்தமா கொடுத்து விட்டால் ஆழ்வாருக்கு ஆஹா எல்லாம் வந்துடுத்து போரும், அதுல ஆசை குறைஞ்சு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தால்தான் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்ல முடியும். இலையிலேயே பிரசாதத்தை கோபுரமாக நிறைய பெருசா குவித்து வைத்து விட்டால் நமக்கு அது மேல ஆசையே போயிடும். எந்த பொருளானது நிரவதிகமாக நமக்கு இருக்கிறதோ அந்த பொருள் மீது ஆசை இல்லை. அப்பப்போ எது எது கிடைக்காத போறதோ அது வேணும் அது வேணும்னு தோற்றம். அப்ப அந்த திருக்கல்யாண குணங்கள் கிடைக்கலன்னதும் ஆழ்வாருக்கு திருஷ்ணை பிறக்கிறது, திருஷ்ணை மேன்மேலும் வளர்கிறது. நின் கண் வேட்கை எழுவிப்பனேன் என்கிறபடி ஆழ்வாருக்கு வேட்கை எழ வேண்டாமா? திருப்பி திருப்பி அந்த ஆழ்வாருக்கு வேட்கை எழுவதற்காக அமைந்திருக்கக்கூடியது திருஷ்ணா வர்தகம் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கு. இந்த பிரிவு இருக்க சேர்த்தியின் பிரிவும் ஆழ்வாரை ஆழ்வாராக இருக்க வைக்கவில்லை. அப்ப என்ன பண்றது? வேற்றுவாயாலே பேச வைக்கிறது. ஆழ்வாருடைய தன்னிலை போய் வெண்ணிலையாய் தான் தள்ளி என்னும்படியாக ஆழ்வாரை அந்யாபதேசத்தாலே நாயிகாபாவத்தாலே பாசுரம் பாட வைக்கும்படியானதாக அமைந்திருக்கக்கூடியது என்று சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. இப்ப இந்த திருவாய்மொழியில சொல்லிற்றான அர்த்தமாக என்ன அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு காட்டக்கூடியது. இந்த திருவாய்மொழியில சில ஸ்ரீசூக்திகள் அமைந்திருக்கின்றன. பிராபியமான பகவத் விஷயத்தை பத்தி பகவானாக அமைந்திருக்கக்கூடியது. ஆக அடையத்தக்க பகவானுடைய ஸ்வரூபத்தை சிலது சொல்லுவதாக அமைந்திருக்கக்கூடியது. இன்னும் சிலது அடைபவனாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம், இந்த ஆத்மா எப்படிப்பட்டது என்பதை சொல்லுவதாக அமைந்திருக்கக்கூடியது. இன்னும் சில பாசுரங்கள் எதாக அமைந்திருக்கிறதுனா பலனை சொல்லுகின்றன. அடைய வேண்டிய பலன் என்ன, பகவானை அடைந்தால் அனுபவிக்கிற பலன் என்னன்னு காட்டுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஏன் இத்தனை நாளா அடையல, எது தடுக்கிறது என்ன அந்த தடையை சொல்லுகின்றன சில பாசுரங்கள். இதுக்கு மேல இருக்கக்கூடியவை இவற்றுக்கு உபபாதகங்களாக. சில பாசுரங்கள் உபாயத்தை சொல்லுகின்றன, அவன் அடையறதுக்கு என்ன வழின்னு சொல்றது. அதுக்கு மேல மீதி இருக்கிற பாசுரம் எல்லாம் சில சில சிலன்னு சொல்லிட்டு இருந்தார். இங்க நம்மள ஈட்டுல காட்டக்கூடிய அற்புதமாக திருவாக்கு அமைந்திருக்கக்கூடியது பிரதிபாதனை. இப்பிரபந்தங்களில் ஸ்தூத்திகள் பிராபியனான எம்பெருமானுடைய ஸ்வரூப பிரதிபாதன பரமா இருக்கும் சில. அப்ப சில சிலன்னு காட்டிட்டு இருந்தார். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் சொல்றதுன்னா மீதி எல்லாம் என்ன? மீதி எல்லாம் ஏதோ வெறும் ஆழ்வார் சொல்லியிருக்கார். நல்ல உடைஞ்சு போகக்கூடிய சாமான்கள் உடைஞ்சிடுமோன்னு கிளாஸ் ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு போடுறா. அப்படிப்பட்ட சாமான்கள்லாம் உடையாத இருக்கணும்ன்றதுக்காக நடுவுல குஷன் கொடுக்கிறாளே, அந்த மாதிரி இந்த அர்த்த பஞ்சகம் உடையாத இருக்கணும்ன்றதுக்காக குஷன் கொடுக்கறதுக்கு வைக்கிற காகிதமா அது இல்ல. இவற்றுக்கு உபபாதகங்களாய் இருக்கும். இந்த அர்த்த பஞ்சகத்தையும் அவை விவரிக்க கூடியதாய் இருக்கும். ஆச்சாரிய ஹிருதயத்திலே நாயனார் அற்புதமாக காட்டியிருக்கிறார். 3 சுருக்கிய 5 அப்படின்னு காட்டுறார். சரி, இந்த 5 உத்தேசியமான 5 உத்தேசியம் வாஸ்தவம் தான். ஆனால் எதுக்காக இந்த 5? இந்த 5ல சாரமானது எது அப்படின்னு கேட்டார்கள். இந்த 5ல சாரமானதாக அமைந்திருக்கக்கூடியது பலன். அப்ப மத்த நாளும் வேண்டாமா? பரஸ்வரூபம் தெரிய வேண்டாம், பிராபியஸ்வரூபம் தெரிய வேண்டாம், பிராப்திருஸ்வரூபம் தெரிய வேண்டாம், உபாயஸ்வரூபம் தெரிய வேண்டாம், விரோதி ஸ்வரூபம் தெரிய வேண்டாம், பலஸ்வரூபம் தெரிந்தால் போரும் சொல்லிட்டு போயிடலாமே. நீங்கள பலஸ்வரூபத்துக்கு உண்டான பாசுரத்தை மாத்திரம் படிச்சுட்டு சேவிச்சுட்டு தேவாலம் பண்ணி அர்த்தம் புரிஞ்சுட்டு காலக்ஷேபம் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல, இதுக்காக மத்த நாளும் இந்த பலஸ்வரூபம் தெரியணும்னா மத்த நாளும் தெரியணும். ஆக பலம் உத்தேசியம். அந்த பலஸ்வரூபம் தெரியணும்னா மத்த நாளும் தெரியணும்னு சொல்லப்படும். சரி, ஆழ்வார் 4 பிரபந்தங்கள் சாதித்து இருக்கிறாரே, அதுக்கு என்ன அடை, அது என்ன கிரமம், என்ன காட்டியிருக்கார் அப்படின்னா, முதல் பிரபந்தமாய் அமைந்திருக்கக்கூடிய திருவிருத்தத்திலே ஆழ்வார் காட்டுகிறார், எம்பெருமானே உன்னுடைய அனுபவத்துக்கு தடையாய் இருக்கக்கூடிய
இந்த சம்சார கட்டுப்பாட்டை எனக்கு அறுத்து நீ கொடுக்க வேண்டும். எனக்கு இந்த சம்சார கட்டுப்பாட்டை அறுத்து பொய்னன்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் என்னென்ன நீர்மை இனியாமுறாம் உயிரளிப்பான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மீனன்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே இனி யாமுறாமை. இனிமேல் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது முதல்ல திருவிருத்தத்தினுடைய சாரம். அடுத்தது திருவாசிரியர் 2வது பிரபந்தம். அந்த பிரபந்தத்துல ஆழ்வார் காட்டியிருக்கக்கூடிய விஷயம், யார் யாரெல்லாம் இந்த சம்சார மண்டலத்தை விட்டு செல்லுகிறார்களோ அவர்களுக்கு அனுபவத்துக்கு விஷயமே பகவானுடைய திருமேனி. தத்விஷ்ணோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரையா. ஆக ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்தியந்தி. அந்த பரமபதத்துல அந்த திருமேனியை சேவிக்கிறதே பரம பிரயோஜனம். அப்ப தர்சனம் தான் பரம பிரயோஜனம்னு காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே தரிசனம் தான் இவர்களுக்கு போக்கியம் அனுபவத்துக்கு விஷயம்னு காட்டப்படுறது. அதுக்கு மேல கைங்கரியம் பிராப்தியம்னு விஷயம் இருக்கு, அது மேல வரும் கைங்கரியம் இருக்கு. இப்ப சம்சாரருக்கு போக்கியமாக அமைந்திருக்கக்கூடியது, நிவர்த்த சம்சாரருக்கு போக்கியமாக அமைந்திருக்கக்கூடியது அவனுடைய வடிவழகு. அந்த வடிவழகை ஒரு மாலையை எடுத்து மாலை கட்டுபவன் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியான்னு காண்பிப்பாரே, கலம்பகன் மாலையை பணியாக எடுத்து காட்டுவாரை போல் என்று நம்பில காட்டுற. அப்படிப்பட்ட கலம்பகன் மாலையை, கதம்ப மாலைய பல பல வண்ண புஷ்பங்களாலே ஆகியிருக்கக்கூடிய மாலையை எடுத்து நன்றாக தெளிவாக காட்டுகிறார் போலே ஆழ்வாருக்கு எம்பெருமான் தன்னுடைய சௌந்தரிய லாவண்யங்களை காட்டி கொடுத்தான். செக்கர்மா முயல் உடுத்த மிக்க செஞ்சுடர் பரிசூடி அஞ்சுடர் மதியம் பூண்டு பலசுடர் புனைந்த பவள செவ்வாய் திகழ்பசும் சோதி மரதக குன்னம் கடலோன் கைமிசை கண்வளர்வது போல் பீதகவாடை முடிபூன் முதலா மேதகு பல்கலன் அணிந்து சோதிவாயவும் கண்ணவும் சிவப்பா மீதிட்டு பச்சமேனி மிக பகைப்பா நச்சுவினை கவர்தலை அரவினவனை ஏறி எரிகடல் நடுவுள் அருதில் அமர்ந்து சிவனயன் இந்திரன் இவர் முதல் அனைத்தும் தெய்வ குழாங்கள் கைதொழ கிடந்த தாமரையுந்தி தனிப்பெரு நாயகா மூலகளந்த சேவடியோயே. மொத்த எம்பெருமானுடைய அந்த திருமேனியுடைய திருமேனி சௌந்தரிய வர்ணனம், வடிவழகை வர்ணிக்கிறார். அப்படி வர்ணித்து அற்புதமாக அனுபவிக்கிறார் பெருமான். காட்டவே கண்ட பாதகமல நல்லாடையுந்தி என்கிறார் போலே எம்பெருமான் ஆழ்வாருக்கு காட்டினான். ஆழ்வார் கண்டு அனுபவித்தார். அடுத்தபடியாக பெரிய திருவந்தாதியிலே காட்டும்படியான வழி, அந்த எம்பெருமானோ எல்லையற்ற போக்கியத்தை உடையவனாய் இருக்கிறான், ஆனந்தமுடையவனாய் இருக்கிறான், இனிமையுடையவனாய் இருக்கிறான். அவனை ஆழ்வார் அனுபவித்தார். அதனாலே அந்த அனுபவத்திலே மேலும் 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 ஆசை கிளர்ந்தது. அந்த ஆசைக்கு ஏற்ப அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை பேசி பேசி தரிக்கிறார். ஆக அந்த எம்பெருமானுடைய முயற்சி சுமந்தெழுந்து முந்துத்து நெஞ்சே ஏத்துவா எம்முடு நீ கூடி பயப்புடைய நாவியின் தொடைகளை உள்பதிவோம் நற்பூவை பூவின் வண்ணன் புகழ் என்று அவனுடைய வைபவத்தை எல்லாம் பேசி தன்னுடைய திருஷ்ணான் குணமாக பேசும்படியான வார்த்தை அமைந்திருக்கிறது. அடுத்தது திருவாய்மொழியிலே ஆழ்வாருடைய வேட்கைக்கு ஏற்றபடி, ஆழ்வாருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அந்த எம்பெருமான் தான் சியப்பதின்றது ஆழ்வாருக்கு காண்பித்துக் கொடுத்தான். சமஸ்த கல்யாண குணங்களையும் உடையவன் என்பதை காண்பித்துக் கொடுத்தான். அவனுக்கு அந்த கல்யாண குணத்துக்கு அனுகுணமாக அற்புதமான அப்ராகிருத திருமேனி படைத்தவன் என்பதையும் காட்டிக் கொடுத்தான். அதுக்கு மேல பற்பத திவ்ய ஆவரணங்களை தான் சாத்திக் கொண்டிருப்பதை காட்டிக் கொடுத்தான். திவ்ய ஆயுதங்கள் தான் சாத்திக் கொண்டிருப்பதை காட்டிக் கொடுத்தான். இப்படி இவற்றோடே அவன் பரமபதத்திலே ஆனந்தமயமாய் அமைந்திருக்கக்கூடிய திவ்ய சிம்மாசனம், திவ்ய ஆஸ்தான மண்டபத்திலே தானும் தன்னுடைய மகிழ்ச்சிமார்களுமாக ஏழுலகும் தனிக்கோல் செல்ல வீவில் சீர் ஆற்றல் மிக்காலும் அம்மானை என்று சமஸ்த லோகங்களையும் சமஸ்த பிரபஞ்சங்களையும் ஒரு குடைக்கீழே இருந்து கொண்டு ஆண்டு கொண்டிருப்பவனாக அப்படி இருக்கிறான். அந்த எம்பெருமானை நித்திய சூரிகள் தொடர்ந்து இடைவிடாமல் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவராக அமைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அங்கு அனுபவம் அவனுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே தான் சமஸ்தத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டு நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். அங்கதான் காட்டுறார், சமஸ்த பிரபஞ்சத்தையும் தனக்கு உடம்பாக கொண்டு தனக்கு பிரகாரமாக கொண்டு தான் பிரகாரியாக இருந்து கொண்டு தான் முழுவதையுமாக ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்படி ஆண்டு கொண்டிருக்கிறான் என்கிற போது அப்படிப்பட்டவன்
தான் உபனிஷத் சித்தமாக இருக்கிறான், வேத பிரதிபாத்தியனாக இருக்கிறான். இது அத்தனையும் வேதம் சொல்லிதான் நமக்கு தெரிகிறது. அதைத்தான் ஆழ்வார் உளன் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே என்று காட்டக்கூடியவனாயிருக்கிறான். அப்படிப்பட்ட பகவான் தான் இந்த நிலவுலகத்திலே விசஜாத்தியனாயிருக்கக்கூடிய பகவான் தான் மனுஷ சஜாத்தியனாக வந்து தான் அவதரித்து திருவவதாரம் பண்ணும்படியான சுபாவத்தை உடையவனாக இருக்கிறான். அப்படி அந்த பகவான் தான் இந்த உலகத்திலே வந்து திருவவதாரம் பண்ணுபவனா இருந்தாலும் கூட அந்த அவதார காலத்துல பிறவாதவர்களுக்கு என்ன பிரயோஜனம்? நாம அந்த காலத்துல இல்லையே. கிருஷ்ணாவதார காலத்துல நாம இருந்தோமானால் கிருஷ்ணாவதார காலத்துல திருவாய்ப்பாடியில இல்லையே, ராமாவதார காலத்துல அயோத்தியில இல்லையே. எங்கேயோ இருந்தோம், என்னமா இருந்தோன்னே தெரியாதே. புழுவா இருந்தோமா, பூச்சியா இருந்தோமா, எந்த தேசத்துல இருந்தோம் தெரியாது, எந்த கண்டத்துல இருந்தோன்னு தெரியாது, எந்த அண்டத்துல இருந்தோன்னு தெரியாது. அப்ப நமக்கு அது பிரயோஜனப்படலையே. அப்ப கர்ப்ப நிர்பாகியர், அந்த காலத்துல பிறந்திருந்தால் கர்ப்ப பாக்கியர், கருவிலே திருவுள்ளவர்கள். நாம கருவிலே திருவிழாதவர்களான்னு இருந்திருக்கோம். அப்படிப்பட்டவர்கள் இழந்து விடுகிறார்களே. அப்ப அந்த காலத்துல இல்ல, அதனால நாம் இழக்க வேண்டியது கர்ப்ப நிர்பாக்கியரா? இல்லை. எல்லா குற்றங்களையும் சகித்துக் கொள்ளக்கூடியவனாக இருந்து கொண்டு அர்ச்சாவதாரமாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான் என்று அப்படிப்பட்ட நிலையிலே எல்லா குணங்களோடு பூர்த்தியாக இதம் பூர்ணம் அத பூர்ணம் பூர்ணாத் பூர்ணம் உதிருச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே சர்வம் பூர்ணம் சவோம் என்னும்படியாக எல்லா திருக்கல்யாண குண பூர்த்தியோடு அர்ச்சக பராதீனனாக ஆசிரியர்களிடத்திலே வாத்சல்யத்தை காட்டிக்கொண்டு ஆசிரியர்களுக்கு சுலபனாகத்தான் இருந்து கொண்டு கோயில்களிலே வந்து நின்றருளிக் கொண்டிருக்கும்படியான சர்வேஸ்வரன் அவன் ஆழ்வாருக்கு தன்னை பரிபூர்ணமாக காட்டிக் கொடுத்தான். ஆக பரத்வானுபவம் ஆழ்வார் பண்ணலாம், அவனுடைய அவதாரானுபவம் பண்ணலாம். ஆழ்வாருக்கு எம்பெருமான் தன்னுடைய அர்ச்சாவதார திருமேனி அற்புதமாக காட்டிக் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். ஆக அந்த எம்பெருமானை கண்டார், அந்த எம்பெருமானை அனுபவித்தார், அந்த எம்பெருமானை அனுபவித்து பிரகிருதி சம்பந்தமாகிற பிரதிபந்தகமாற்று எம்பெருமானை பெற்று முடிக்கிறார் திருவாய்மொழி. அப்ப இது எல்லாம் சொல்றாருன்னு அர்த்தம். அவதாரத்தை பத்தியும் வர்ணித்து காட்டுகிறார், பரமபதத்தை பத்தியும் வர்ணித்து காட்டுகிறார், அதே மாதிரியாக மற்ற விஷயங்களையும் வர்ணிக்கிறார், அர்ச்சாவதாரத் எம்பெருமானையும் வர்ணிக்கிறார், அந்த எம்பெருமானை கண்டு அனுபவிக்கிறார். அனுபவித்து பிராப்தி பிரதிபந்தகம் பரமபதத்தை அடைவதற்கு தடையாயிருக்கக்கூடிய இந்த சரீரத்தை தொலைத்துக் கொண்டு தான் எம்பெருமானை பெற்று முடிக்கிறார் அப்படின்னு சொல்றோம். அப்போ மீதி என்னென்ன சொல்லப்பட வேண்டுமோ அந்தந்த திருவாய்மொழிகள்ல அந்தந்த திருவாய்மொழியுடைய அர்த்தத்தை காட்டுகிற போது அற்புதமாக பெரியவர்கள் காட்டுகிறார்கள். அதுல முதல் திருவாய்மொழி என்ன சொல்லப்படும்? ஆழ்வார் முதல் திருவாய்மொழியில என்ன அர்த்தம் காட்டுறார்? பெரிய சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்துல பலவிதமான ரத்னங்கள் இருக்கின்றன, யாரும் அளவிட்டு அறிய முடியாததான கடல். அந்த கடல்ல நிறைய முத்து இருக்கு, ரத்னம் இருக்கு. முதல்ல பார்க்கச்சே என்ன பண்ணுவான்னா, முத்து குளிக்கிறவன் முதல்ல ரத்னத்தை எடுத்துட மாட்டான், முதல்ல அந்த சமுத்திரத்தை பார்ப்பான். எவ்வளவு பெரிய சமுத்திரம், எவ்வளவு பெரிய சமுத்திரம். அதே போல எம்பெருமானுடைய மொத்த வைபவத்தையும் திரள காண்கிறார் முதல் திருவாய்மொழியிலே. எம்பெருமானுடைய சொரூபம் அவனுடைய இயல்புன்னு அர்த்தம், ரூபம் வடிவம் அர்த்தம், விபூதி அவனுக்குன்னு என்னென்ன சொத்து இருக்கோ அவனோட சேர்ந்தது என்னென்ன இருக்கோ அது முழுவதுமா அவற்றாலே பரிபூர்ணனாக இருக்கிறான். அந்த எம்பெருமான் எல்லாரை விட மேம்பட்டவனாக தான் அமைந்திருக்கிறான். எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் ரத்னஸ்தானியம். எம்பெருமான் எல்லாரிலும் மேம்பட்டு இருக்கிறான். சொரூப ரூப குண விபூதிகளாலே பூர்ணமாய் இருக்கிறான். விராட்டிக்கு நாதனாய் இருக்கிறான், சர்வேஸ்வரனாய் இருக்கிறான், ஸ்ரீயப்பதியாய் இருக்கிறான், திருட பிரமாணமான வேதத்தாலே சொல்லப்படுபவனாகத்தான் அமைந்திருக்கிறான். அதனாலேயே அவனை வேதத்துக்கு புறம்பானவர்கள், வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவர்களோ, வேதத்துக்கு தப்பு அர்த்தம் சொல்லக்கூடியவர்களோ அந்த எம்பெருமானை இல்லை செய்ய முடியாது. திருட பிரமாண சித்தன் உளன் சுடர் மிகு சுருதியுள்
ஊற்றமுடையாயின ஆண்டாள் நாச்சியார் அதைத்தான் காட்டுகிறாள். அப்படி இருக்கிறான் என்பதை காட்டி அப்படிப்பட்டவனுடைய அனுகிரகத்தாலே நேர இதெல்லாம் ஆழ்வார் தெரிந்து கொண்டார். ஆழ்வார் எங்கேயாவது வேதம் வாசிச்சாரா, வேதாந்தம் வாசிச்சாரா, வேதாத்தியனம் பண்ணினாரா, வேதாந்தாத்தியனம் பண்ணினாரா, உபனிஷத் காலக்ஷேபம் பண்ணினாரா, பிரம்மசூத்திர காலக்ஷேபம் பண்ணினாரா? எதுவும் பண்ணல ஆழ்வார். இது அத்தனை எம்பெருமானுடைய கிருபையாலே ஆழ்வார் சாட்சாத்கரித்தார். பகவானுடைய அனுகிரகத்தாலே ஆழ்வார் சாட்சாத்கரித்திருக்கக்கூடிய விஷயம், சாட்சாத்கரித்து அனுபவித்தார். சரி, அனுபவிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டார் ஆழ்வார்? இல்ல, அந்த அனுபவமானது உள்ளடங்காமல் வெளிப்புறப்பட்டது. அப்ப அந்த பகவத் அனுபவமானது உள்ளடங்காமல் வெளிப்புறப்பட்டது. அதனால எப்படித்தான் அனுபவித்தாரோ அதே கிரமத்திலேயே அந்த எம்பெருமான பேசி, இப்படிப்பட்டவனுடைய திருவடி தாமரைகளிலே நீங்கள் கைங்கரியம் செய்து வாழுங்கள் அப்படின்னு உபன்யாசம் பண்ணுகிறார் தன்னுடைய திருவுள்ளத்துக்கு. இதான் முதல் திருவாய்மொழி. துயரரு சுடரடி தொழுதழன் மனனே. ஒரு பாசுரத்தினுடைய கடைசியிலையும் சேர்த்துக்கணும்னு காட்டுகிறார்கள். அது அந்த பாசுரார்த்தம் சாதிக்கும்படியான சுவாமி விபுலமாக சாதித்தார். அப்போ முதல்ல முழுவதுமாக அந்த எம்பெருமானுடைய சொரூப ரூப குண இத்தியாதிகள் எல்லாம் ஆழ்வார் கண்டுவிட்டார். சாட்சாத்கரித்து அவன் திருவடிகள்ல எல்லாரும் கைங்கரியம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். கடலை மொத்தமாக பார்த்தவன் முத்து குளிக்கணும்னா அதுக்குள்ள இறங்கி அதுல எவ்வளவு முத்து இருக்கு, எவ்வளவு மாணிக்கம் இருக்கு, ஒன்னா எடுத்து தனியே காண்பான். அதே மாதிரியாக முதல் திருவாய்மொழியில மொத்தமாக எதை அனுபவித்தாரோ அந்த விஷயத்தைத்தான் மேலில் திருவாய்மொழிகளிலே ஆழ்வார் தாம் காட்டும்படியான திருவாக்காக அமைந்திருக்கிறது. முதல் திருவாய்மொழியில அனுபவித்த அனுபவத்தை மேலில் திருவாய்மொழிகளிலே ஆழ்வார் காட்டிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா இதுக்கு? திருவாய்மொழி 1000 பாசுரங்களுக்கும் உயர்வர உயர்நலம் என்னும்படியான முதல் திருவாய்மொழி சங்கிரகமாக இருக்கிறது. 1000 பாட்டுக்கு முதல் 10 பாட்டு சங்கிரகம், முதல் 10 பாட்டுக்கு முதல் 3 பாட்டுக்கள் சங்கிரகம், முதல் 3 பாட்டுக்களுக்கு முதற் பாட்டு சங்கிரகம். இப்படிதான் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். இப்படி அர்த்தம் நிரூபணம் பண்ணி காட்டி இருக்கிறார். அப்ப இந்த மாதிரி ஆழ்வார் சொல்றாரு, யாராவது சொல்லியிருக்காளா? ஸ்ரீராமாயணம் 24,000 கிரந்தங்கள், 24,000 ஸ்லோகங்கள். அந்த 24,000 ஸ்லோகங்களுடைய சங்கிரகத்தை வால்மீகி பகவான் முதல்ல வால்மீகி நாரத சம்வாத முகத்தாலே நாரதருடைய திருவாக்காக சங்கேப ராமாயணம்னு சுருக்கமா சொல்லிட்டார். இதே மாதிரி பாரதத்தினுடைய அர்த்தம் இருக்கிறதே, மகாபாரதத்தினுடைய அர்த்தமும் முதலிலே சுருக்கமாக காட்டப்பட்டிருக்கிறது. வியாசாச்சாரியர் தான் சொல்ல போகும்படியான அர்த்தத்தை சங்கிரகமாக முதல்ல காட்டினார். வால்மீகி பகவான் தாம் சொல்ல போகும்படியான அர்த்தத்தை முதல்ல காட்டி இருக்கிறார் நம்முடைய கிரந்தத்துல. அதே மாதிரி ஆழ்வார் தாம் மேலே சாதிக்கும்படியான அர்த்தத்தை முதலிலேயே காட்டி கொடுத்திருக்கிறார். உயர்வர உயர்நலம் என்னும்படியான அந்த அற்புதமான விஷயத்தில் இதுல முக்கியமாக தத்துவத்ரய விவரணம். தத்துவத்ரய விவரணம், அர்த்தபஞ்சக விவரணம், இவ்வளவுதான் சம்பிரதாயமே. நம்ம சம்பிரதாயத்துல என்ன வேண்டும்னா தத்துவத்ரயம் தெரிந்திருக்க வேண்டும், அர்த்தபஞ்சகம் தெரிந்திருக்க வேண்டும். அறிய வேண்டும் அர்த்தமெல்லாம் இதுக்குள்ளே உண்டு. அதாவது 5 அர்த்தம். முமுட்சுவான சேதனுக்கு மோட்சம் உண்டாம் போது தத்துவத்ரய ஞானம் உண்டாக வேண்டும். இது 2 இருக்கணும். ஆக அந்த தத்துவத்ரயமாவது என்ன? முதல்ல சித்து அச்சித்து ஈஸ்வரன் சொல்றோம். ஆனால் நம்பிள்ள ஈட்டுல விவரிக்கச்சே வடக்கு திருவிதி பிள்ளை சாதிக்கும்படியான கிரமம் எப்படி இருக்குன்னா, முதல்ல பரஸ்வரூபம், அப்புறம் அச்சேதனமாகிற பிரகிருத்தினுடைய ஸ்வரூபம், அடுத்தபடியாக ஆத்மஸ்வரூபம். ஆக எம்பெருமான் பிரகிருதி ஆத்மா. எம்பெருமான் எப்படி இருப்பான், பிரகிருதி எப்படி இருக்கும், ஆத்மா எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த விஷயத்தை காட்டக்கூடியதா இருக்கிறது மேல நம்பிள்ள சாதிக்கும்படியான விஷயம். ஆக பரஸ்வரூபம் எப்படி இருக்கும், பெருமான்ற ஸ்வரூபம் எப்படி இருக்கும். எந்த விதமான தாழ்ந்த குணங்களுக்கும் இடமே கிடையாது அவனிடத்துல. தாழ்ந்த பண்புகளுக்கு இடமே கிடையாது. அதுதான் அகில ஹேய பிரத்யநீகா. ஹேய பிரத்யநீகத்துவம், தாழ்ச்சிக்கு இடமற்றவனாக அந்த பகவான் தான் அமைந்திருக்கிறார். கல்யாணைகதானத்துவம்,
எல்லா விதமான நற்பண்புகளும் மங்களங்களும் அவனிடத்திலே நிரம்பி இருக்கின்றன. ஆக ஒரு விதமான தாழ்ச்சியும் கிடையாது, எல்லா விதமான நன்மைகளும் உண்டு. அப்படி இருக்கக்கூடியவன் அதனாலேயே தன்னை ஒழிந்த மற்றைய வஸ்துக்களை விட தான் சிறந்திருக்கிறான். வேறுபட்டு மாறுபட்டு வேறுபட்டு இருக்கிறான், விலட்சணனாக இருக்கிறான். சமஸ்த வஸ்து விலட்சணாக இருக்கிறான். ஆக அவனை ஒழிந்த பிரகிருதியை காட்டிலும் அவன் விலட்சணன், அவனை ஒழிந்த சேத்தனனை காட்டிலும் அவன் விலட்சணன். அப்படி அமைந்திருக்கிறான். அதுக்கு மேல அவன் விபு, எங்கும் பறந்திருக்கிறான். இதான் பரஸ்வரூபம். இதெல்லாம் எங்கும் பறந்திருக்கிறான். எங்கும் பறந்திருக்கிறான்னு சொன்னபடியாலே இன்ன தேசத்துல இருக்கான், இன்ன தேசத்துல இல்லை சொல்ல முடியாது. அவன் எங்கேயும் இருக்கிறானே. சாணிலுமுளன், அணுவினை சதகோரிட்ட கோணிலுமுளன், நீ சொன்ன சொல்லிலுமுளன், இன்னின்ன தூணிலுமுளன், இத்தன்மை காணுதி விரைவில் என்றான் பிரகலாதாழ்வான் சொல்லும்படியான வார்த்தையாக கம்பர் தெரிவிக்கிறார். அப்ப பார்க்கிற போது சாணரவு பொருளிலேயும் இருக்கிறான். அணுவை 100ஆக பிளந்து கோன்னு சொல்லப்படுகிறதே, அதுக்குள்ளேயும் இருக்கிறான். அப்ப அவன் இல்லாத இடமே கிடையாது. சர்வ வியாபகனாகத்தான் அமைந்திருக்கிறானே. எல்லாவற்றிலும் சொரூபத்தாலே வியாபித்திருக்கிறான், தானே உட்கார்ந்திருக்க. நாம இல்லாத போதும் ஒரு இடத்துல எங்கேயோ வெகு தூரத்துல இருக்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம். நாம அங்க போகவே இல்லையே, எப்படி அங்க தெரிஞ்சது? சிசிடிவி கேமரா அங்க வச்சிருக்கு, நாம இங்க ஸ்கிரீன்ல பார்க்கிறோம். அங்க ஆர் வந்து உட்கார்ந்துருக்கா, யார் என்ன பொருளை எடுக்கிறா, யார் யார அடிக்கிறா, இதை இங்க பார்க்க முடியாது. அப்போ நாம ஞானத்வாரா அங்க வியாபிக்கிறோமே ஒழிய நாம போறதில்லை. ஆனால் ஒரு இடத்துலயும் பெருமாள் உட்கார்ந்துருக்கார். நமக்குள்ளேயும் இருக்கிறார், நமக்கு வெளியிலையும் இருக்கிறார். புஸ்தகத்துக்குள்ளேயும் இருக்கிறார், புஸ்தகத்துக்கு வெளியிலையும் இருக்கிறார். அண்டத்துக்குள்ளேயும் இருக்கிறார், அண்டத்துக்கு வெளியிலும் இருக்கிறார். கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள்தொரும் கரந்து எங்கும் பரந்துடன். அப்ப அவன் விபுவாக அமைந்திருக்கிறபடியாலே அவ்வளவு பெரியவனா இருக்கு. அவ்வளவு பெரியவனாக இருக்கிறபடியாலே அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுகிறான் என்றால், அவனை தேசத்தாலே பரிச்சேதித்து அறிய முடியாது, அளவுபடுத்தி அறிய முடியாது. சரி, என்னென்னைக்கும் இருக்கிறான் பெருமாள். இந்த நூற்றாண்டுல இருந்தார், இந்த நூற்றாண்டுல இல்லை. கிருத்தயுகத்துல இருந்தார் சுவாமி, கலியுகத்துல இல்லை. இல்ல, எல்லா காலத்திலேயும் இருக்கிறான். அதனால காலத்தாலே அளவுபடுத்த முடியாது. அதுக்கு மேல சர்வமும் தனக்கு பிரகாரமாக கொண்டிருக்கிறான். அனைத்து தத்துவங்களையும் தனக்கு பிரகாரமாக கொண்டு அந்த பகவான் தான் பிரகாரியாயிருக்கிறான். அவன் யாருக்காவது பிரகாரமா இருக்கானா? பிரகாரம்னா விசேஷணம்னு அர்த்தம், அடையாக இருக்கிறான்னு அர்த்தம். அவன் அதாவது அவன் சர்வ வஸ்துக்களும் அவனுக்கு பிரகாரமா இருக்கிறது, அவன் பிரகாரமா இருப்பது கிடையாது. எல்லாம் அவனுக்கு சரீரமாக இருக்கக்கூடியது. அத்தனை வஸ்துக்களும் அவனுக்கு சரீரம். பகவானுக்கு யாராவது ஆத்மா உண்டா? ஒண்ணும் கிடையாது. அவன் தான் எல்லாருக்கும் ஆத்மா, சர்வாந்தராத்மா. ஒரு வஸ்துவுக்கு உள்ளேயும் தான் இருக்கிறான். ஆகவே அதற்கனுகுணமான பார்க்கிற போது அவன் அப்படி எல்லாவற்றையும் வியாபித்திருக்கும்படியான நிலையிலே அப்படிப்பட்டவனுக்கு கால பரிச்சேதம், தேச பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதமும் இல்லை. இந்த வஸ்துல இருக்கான், இந்த வஸ்துல இல்லை சொல்ல முடியாது. அப்ப திரிவித பரிச்சேதரகிதன். அப்போ அச்சேதனங்கள் அதுக்கும் பரிச்சேதம் உண்டு, ஆத்மா அதுக்கும் பரிச்சேதம் உண்டு. பகவத் தத்துவத்துக்கு அப்படிப்பட்ட பரிச்சேதமே கிடையாது. காலத்தாலோ தேசத்தாலோ வஸ்துவாலோ அளவுபடுத்த முடியாததான தத்துவம் காட்டப்பட்டிருக்கக்கூடியது. அதுக்கு மேல அந்த பகவானுக்கு தான் ஞானானந்த மயமாயிருக்கிறான். பகவானே ஞானமா இருக்கிறான், ஞானத்தோடு கூடியிருக்கிறான், ஆனந்தமாகவே இருக்கிறான், ஆனந்தத்தோடு கூடியிருக்கிறான். ஞான பல ஐஸ்வர்ய வீரி சக்தி தேஜஸ் என்னும்படியான 6 கல்யாண குணங்கள் ஷாட்குண்யம்னு சொல்லப்படுகிறது. அந்த ஷாட்குண்ய பூர்த்தியோடு தான் அமைந்திருக்கிறான். தன்னை ஒழிந்த மற்றவற்றை வியாபிக்கிறானே. எல்லா பொருளுக்குள்ளையும் இருக்கான்னு பார்த்த முடியும், எல்லா பொருளுக்குள்ளையும் இருக்கிறார் பகவான் சொன்ன முடியும். அப்படி இருக்கச்சே என்ன பண்றாங்கன்னாக்கா, தான் அப்ராகிருத்தமான சுத்த சத்துவமயமான திருமேனியோட வியாபிக்கிறான், மென்மையான திருமேனியோட வியாபிக்கிறான், புண்ணியகந்தம் முதலான வாசனைகளோட அவன் வியாபிக்கிறான்.
அப்படி இருக்கக்கூடிய அந்த திவ்ய மங்கள விக்கிரகம் போலே வியாபித்து தரித்து, அப்போ எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் அவன் வியாபித்துக் கொண்டிருக்கிறானே. அப்படி வியாபிக்கிற போது கல்யாண குண மகோததியாய் இருக்கக்கூடியவன், ஸ்ரீயப்பதியாய் இருக்கக்கூடியவன், அவன் வியாபிக்கிற போது அப்ராகிருத திவ்ய மங்கள விக்கிரகத்திலே எப்படி வியாபிக்கிறானோ, இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த உலகத்து எல்லா பொருள்களுக்குள்ளேயும் பகவான் இருக்கிறான். இந்த பொருள்கள் எல்லாம் ரஜஸ்தமோ குணங்களால் ஆனது. இதுக்குள்ள பெருமாள் உட்கார்ற போது அருவருப்படைந்து உட்காருகிறாரானால் கிடையாது. பரமபதத்து திருமேனியில எப்படி வியாபிப்பானோ, கிருஷ்ணாவதாரத்து திருமேனியில் அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருந்ததோ, க்ஷீராப்திநாதனுடைய திருமேனியில் ஆத்மஸ்வரூபம் எப்படி இருந்ததோ, அப்படியேதான் சமஸ்த வஸ்துக்களுக்குள்ளேயும் அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு. இந்த வஸ்து என்னமோ ஈனமானதுதான். இந்த வஸ்து என்னமோ நமக்கு ஸ்பர்சிக்க தகாததுன்னு சொல்லும்படியாக இருக்கிறது. ரஜஸ்தமோ குணம் உயிட்டமாய் இருக்கிறது. சுத்தசத்துவமயமான தத்துவத்துக்குள்ளே எத்தனை ஆதரத்தோடு இருப்பானோ அத்தனை ஆதரத்தோடு நாம் பிரதிஷ்ட பண்ணின விக்கிரகத்திலையும் வருகிறான். இப்படி எல்லா பிரகாரத்தாலும் அவன் ரட்சகனாக இருந்து கொண்டிருக்கிறான். இதுதான் பரஸ்வரூபம், சர்வ பிரகார ரட்சகத்துவம் நம்மள காட்டினார். அடுத்தது பிரகிருதி எப்படி இருக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டார்கள். பிரகிருதியினுடைய ஸ்வரூபம், பிரகிருத்தின்னா இந்த அச்சேதனங்கள். இந்த அச்சேதனங்கள் முதல்ல எப்படி இருக்குன்னா மூல பிரகிருதி ஒன்னா இருக்கு. சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ். ஒரே தத்துவம் பெருசா கண்டமா இருக்கு. அதுல இது பெயர் இது உருவம்னு பிரிச்சே பார்க்க முடியாது. நாமரூப விபாக அனர்ஹமாக இருக்கக்கூடிய நிலை. அங்கிருந்து மகான்னு மாறுறது, அங்கிருந்து அகங்காரம்னு மாறுறது. இப்படி ஒவ்வொன்றாக மாறுபாடை அடைந்து கடைசியில் இந்த பஞ்சபூதங்கள் சமஷ்டி சிருஷ்டி வெஷ்டி சிருஷ்டி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த பிரகிருதி எப்படி இருக்கும்னா நித்தியமாய் இருக்கும். என்னன்னைக்கு இருக்கக்கூடியது, அழியாதது. அழியாததுன்னா மாறுபாடு என்னும்படியான விஷயத்தை கொண்டிருக்கு. ஒண்ணு மந்தம் தான் மாறுமே ஒழிய அது அழியாது. மண்ணு குடமா மாறுமே ஒழிய சர்வாத்மனா அழிஞ்சு போறதுன்னு சொல்ல முடியும். மண்ணுன்ற நிலை போய் குடம்ன்ற நிலை வருது, குடம்ன்ற நிலை போய் ஓடுன்ற நிலை வருது, ஓடுன்ற நிலை போய் சூர்ணம்ன்ற நிலை வருது. அப்ப நிலை மாற்றமே ஒழிய வஸ்து மாற்றம் கிடையாது. அப்ப வஸ்து அழியறது கிடையாது, நிலைதான் அழியது. அப்ப அழிவுன்றது கிடையாது. திரிகுணாத்மகமாய் திரிகுணாத்மிகையாய் இது எப்படி இருக்குன்னா முக்குணங்களாலே ஆனதாக அமைந்திருக்கிறது. முக்குணங்களை உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. சத்வம் ரஜஸ்தமேதி குணாஹா பிரகிருதி சம்பவாஹ நிபத்னந்தி மகாபாஹோ தேகே தேகினம் அவ்யயம் காட்டுகிறான் கீதாச்சாரி. அப்போ இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அத்தனையுமே முக்குணங்களால் ஆனது, பிரகிருதி முக்குணங்களால் ஆனது. இதனுடைய நிறம் எப்படி இருக்கும்? லோகித சுக்ல கிருஷ்ணாம் அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம். வெளுப்பா இருக்கும், சத்துவகுணத்தை காட்டக்கூடியது. கருப்பா இருக்கும், தமோ குணத்தை காட்டக்கூடியது. ரக்தவர்ணத்தோடு கூடியிருக்கும், அதுதான் சிகப்பு ரஜோகுணத்தை காட்டக்கூடியது. அதுக்கு மேல அநேக பிரஜைகளுக்கு, அநேக தத்துவங்களுக்கு, அநேக உருவங்களுக்கு பிரஜனன பூதையாய் உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறது. உருவாவதற்கு அது ஒரு உபகாரகமாக அமைந்திருக்கக்கூடியது. சரி, இது தனியா உருவாக்கிடுமா? பிரகிருதி தனியாக அனைத்தையும் உருவாக்கி விடுறது சொல்லலாமா? அத வேதாந்தம் ஒப்புக்கொள்ளவே இல்லை. கபில மதம், சாங்கிய மதம் ஒப்புக்கிறது. அந்த சாங்கிய மதத்தை பத்தி எல்லாம் முதல்ல ஆரம்பத்துல விவரித்து காட்டி இருக்கிறார். 17 தரிசனங்கள் இருக்கின்றனவே வியர்த்தங்கள்னு சொன்னாரே, அந்த இடத்துல இதெல்லாம் காட்டப்பட்டது. சாங்கிய மதம், யோக மதம் இத்தியாதி எல்லாம் காட்டப்பட்டது. ஆனா இந்த இடத்துல எம்பெருமானுக்கு சரீரத்தையா சேஷமா அதெல்லாம் தானே உற்பத்தி பண்ணிவிட முடியாது. இது மொத்தம் பகவானுடைய சரீரம், பகவானுக்கு சேஷப்பட்டது. இதெல்லாம் ஒரு நாளும் சுதந்திரம் கிடையாது. பிரகிருதி சுதந்திரம் கிடையாது. இந்த ஜீவாத்மாக்களுடைய கர்மத்துக்கு ஏற்றபடி பகவான் இந்த ஜீவாத்மாக்களுக்கு இந்த அளவுக்கு இந்த சரீரம், இந்த பிரகிருதி ஒட்டிக்கணும் அப்படின்னு சங்கல்பிக்கிறான். அந்த சங்கல்பானுகுணமாக அவனுக்கு சரீரம் கிடைக்கிறது. நமக்கு ஏன் மனுஷ சரீரம் கிடைச்சது?
அதுக்கு ஏன் ஆன சரீரம் கிடைச்சது, இதுக்கு ஏன் புலி சரீரம் கிடைச்சது, இது ஏன் சிங்கமா இருக்குன்னா எம்பெருமான் இச்சித்தான். எம்பெருமான் தன் இஷ்டத்துக்கு இச்சித்து விட்டானா? இல்லை. இந்த ஆத்மாக்கள் இருக்கின்றனவே, அந்த சிங்கத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா, புலிக்குள்ள இருக்கிற ஆத்மா, ஆனைக்குள்ள இருக்கிற ஆத்மா, மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆத்மா, அந்த ஆத்மாவனுடைய கர்மத்தை அவலம்பித்து, அந்த ஆத்மாக்கள் பண்ணின புண்ணிய பாப ரூபமான கர்மத்தை அவலம்பித்து அவனுடைய இச்சானுகுணமாக சங்கல்பத்தாலே 24 தத்துவமாக பரிணமிக்கிறது. அப்படி விகாரத்தை அடைகிறது. இது வியக்தி சிருஷ்டின்னு சொல்லப்படும். முதல்ல மொத்தமா சிருஷ்டி பண்ணி விடுகிறான் எம்பெருமான், அது சமஷ்டி சிருஷ்டி. இது வியக்தி சிருஷ்டின்னு சொல்லப்படுது. அப்ப எம்பெருமான் இந்த மாதிரி பண்றானே, அவன் இஷ்டத்துக்கு பண்றான், தன் இஷ்டத்துக்கு இது உருவாக்குறான், தன் இஷ்டத்துக்கு சிருஷ்டிக்கிறான், தன் இஷ்டத்துக்கு சம்ஹாரம் பண்றான். அப்ப எம்பெருமானுடைய இஷ்ட விநியோக அருகமாயிருக்கும். அதனால்தான் ஜெகத் சிருஷ்டி, ஜெகத் ஸ்திதி, ஜெகல் லயம் எல்லாத்தையும் விளையாட்டுன்னு சொல்ற. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெருக்கலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கம்பரும் காட்டி இருக்கக்கூடிய வார்த்தை. அடுத்தது ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கும், ஆத்மாவினுடைய தன்மையானது எவ்வண்ணமாக அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு காட்டக்கூடிய வார்த்தை. ஆத்மஸ்வரூபம் அணுபரிமாணமாய் அணுவினுடைய அளவாக அமைந்திருக்கக்கூடியது ஆத்மா. அப்ப ரொம்ப சின்னதாக அமைந்திருக்கக்கூடியது அணு. அதுக்கு மேல ஆத்மா பளபளான்னு இருக்கக்கூடியதா ஞானமாவே இருக்கக்கூடியது தேஜோ திரவியம், திரவியமே தேஜஸ். அதுக்கு பளபளப்பு இருக்கின்றது வேற, அதுவே பளபளப்பாக ஆனது தேஜோ திரவியமாய். அதுக்கு மேல ஞாதாவாய் அறியும்படியான தன்மை இருப்பவனாக இருக்கக்கூடியவன். ஞானானந்த குணகமாய், ஞானமும் ஆனந்தமும் ஆத்மாவனுடைய குவாலிட்டிஸ் சொல்றவன் குணம், அந்த குணமாக அமைந்திருக்கக்கூடியது. இந்த ஆத்மா இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது சுவாமி, இல்ல. என்னென்னைக்கு இருக்கக்கூடியது, அச்சேதனத்தையே என்னென்னைக்கு இருக்கிறதுன்னு ஒத்துணுட்டமே, பிரகிருத்தியே என்னென்னைக்கு இருக்கிறதுன்னு ஒத்துணுட்டமே. இந்த ஆத்மாவும் என்றென்றும் இருக்கக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடியது. அதனால இந்த ஆத்மாவை காலத்தாலே அளவிட முடியாது. இந்த ஆத்மா ஞானத்தோடு கூடியதாய் அமைந்திருக்கிறபடியாலே இதனை இந்த வஸ்துல இருக்கு இந்த வஸ்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகவே வஸ்து பரிச்சேதை, இந்த வஸ்துன்னு பரிச்சேதை என்ன, ஞானம் பரந்திருக்கக்கூடியது, வஸ்து பரிச்சேத ரஹிதமாய். அதுக்கு மேல இந்த ஆத்மாவை தனிப்பட்டதுன்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது, பெருமாளோட சேர்ந்தே இருக்கணும். இந்த ஆத்மாவுக்குள்ள பெருமாள் இருந்தாதான் இது ஆத்மாவா இருக்கும். இந்த ஆத்மாவுக்குள்ள பகவான் இல்லைன்னா இது ஆத்மாவாக இருக்காது. பிரதங் நிர்தேச அனர்கம், ஆத்மாவை தனித்து சொல்ல முடியாது. பரமாத்மாவுக்கு சரீரமாய் இருக்கிறது. கீழே அச்சேதனமும் அப்படியே சொல்லியாச்சு, பரமாத்மாவுக்கு சரீரம். அதே மாதிரி சேதனங்களும் பரமாத்மாவுக்கு சரீரம் பிரதக் நிர்தேசம் பண்ண முடியாது. அப்ரதக் சித்தியர்கமாக தனித்து நில்லாமைக்கு தகுதி படைத்தது. அந்த மாதிரியாக அமைந்திருக்கிறது அத்தியந்த பரதந்திரம். ஆத்மா பகவானிட்ட வழக்காக இருக்கக்கூடியது, பகவானுக்கே பரதந்திரப்பட்டதாக இருக்கக்கூடியவன் இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். சரி, இந்த 3 விஷயத்த நம்மள வீட்டுல சாதிச்சுட்டார். அடியேன் யதாமதி இதை ஏதோ சொன்ன, ஆனா இத அறிந்தவர்களுக்குள்ள யார் தலைவர் அப்படின்னு கேட்டா அதைத்தான் காட்டுறார். இத்தை உள்ளபடி அறிவாரில் தலைவராயிற்று இவர். ஆழ்வார்தான் இத்தை உள்ளபடி அறிந்தவர்களுக்குள்ளே தலைவராக அமைந்திருக்கிறார் காட்டும்படியான. அப்ப இந்த திருவாய்மொழியாகிற பிரபந்தத்துல ஆழ்வார் என்ன காட்டி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, முதல்ல சொல்லி இருக்கக்கூடிய அர்த்தம், அந்த பகவான் சமஸ்த கல்யாண குணாத்மகன், உயர்வர உயர்நலமுடையவன். அவன் முழுவதுமாக ஞானமயனாகவே அமைந்திருக்கிறான், கட்டடங்க ஞானமும் ஆனந்தமும். அப்படிப்பட்டவனை விட மேற்பட்டவர்கள் கிடையாது, உணர்நலம் மிகுநரல்கன் அப்படின்னு காட்டினார். லோகத்தில் இருக்கக்கூடிய ஆகாசத்தில் இருக்கக்கூடிய உருவம் அருவம் எல்லாம் அவன் தான், அவற்றையெல்லாம் உடையவனாக இருக்கிறான். அப்ப சமஸ்த சேத்தனாச்சேதனங்களுடைய சொரூபம் அவனதீனம், ஸ்திதி அவனதீனம், சொரூப ஸ்திதி பிரவೃತ್ತಿ நிவர்த்திகள் அவனதீனமாக அமைந்திருக்கக்கூடியவை.
அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்டவன் யார்னா நாராயணன் பரதத்துவம். ஆக நாராயணனாகிற எம்பெருமான் பரதத்துவம். முதல் திருவாய்மொழியில நாராயணன் திருநாமே சொல்லல. முதல் திருவாய்மொழியில பரத்வத்துக்கு அனுகுணமான விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவன் பரதத்துவமாய, அவன் அயர்வரும் அவர்கள் அதிபதி, அவன் விக்கிரக விசிஷ்டன், அவன் சமஸ்த சேத்தனா சேத்தனங்களுடைய பிரவൃத்தி நிவர்த்திகளை நிர்வகிக்கக்கூடியவன், ஸ்வரூபஸ்திதி பிரவೃத்தி பேதம்னு சொல்லப்படுபவனா அமைந்திருக்கிறவன், திருடப்பிரமாண சித்தன், இதெல்லாம் சொன்ன அப்படி தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம். அதனால என்ன அர்த்தம்னா நாராயண சப்தத்துக்கு அர்த்தத்தை சொன்னார் முதல்ல. நாராயண சப்தத்துக்கு அர்த்தமே உபய விபூதி நாதத்துவம், கல்யாண குணத்துவம், இதெல்லாம் சொல்லும்படியானவா அமைந்திருக்கிறது. சர்வாதிகத்துவம், எல்லாவற்றையும் விட மேம்பட்டவன், உபய விபூதிகளையும் தான் சொத்தாக கொண்டிருக்கிறவன், சமஸ்த கல்யாண குணாத்மகனாக தான் அமைந்திருக்கிறான். இதெல்லாம் நாராயண சப்தத்துக்கு அர்த்தம். இதெல்லாம் உயர்வர உயர்நலன்னு சொல்லிட்டார். நாராயணன் வார்த்தையே சொல்லல. இந்த பரத்துவம் சொன்னாரே, இத விவரிக்கிறதுக்கு இதனுடைய சேஷம், இதனுடைய ஒரு அனுபந்தமாக அமைந்திருக்கக்கூடியதுதான் மேல திண்ணன் வீடு என்ற திருவாய்மொழி, ஒன்னும் தேவன்ற திருவாய்மொழி, நாயனார் அனைவதரவணை மேலும் காட்டுகிறார். இந்த 3 திருவாய்மொழிகள் இதுக்கு சேஷமாக அமைந்திருக்கின்றன அப்படின்னு தெரிவிக்கிறார். சரி, அடுத்த திருவாய்மொழியில என்ன சொல்லிட்டார்? வேடுமின் முத்தவும் திருவாய்மொழியில என்ன காட்டுறார் ஆழ்வார்? ஆழ்வார் அருளி செய்யும்படியான விஷயம் என்ன அப்படின்னா, கீழே நாராயண சப்தார்த்தம் சொன்னாரே, இதுல வார்த்தையை சொல்றார், நாராயணன் சப்தத்தை சொல்றார், வாச்சியத்தை முதல்ல சொல்லி வாசகத்தை அடுத்த சொல்றார். ஆக சப்தத்தினுடைய அர்த்தத்தை முதல்ல சொல்லி சப்தம் சொல்றார். என்பெரு கண்ணல தொன்புகள் ஈரிலா பண்புகள் நாரணன் திண்கழல் சேரி. அந்த நாராயண சப்தத்தை தான் மேல வழியேற சொல்லிக் கொண்டு செல்லுகிறார். செல்வ நாரணன் என்ன சொல் கேட்டதும் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் திரு நாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து மினோ, நாரணன் முழுவே உலகுக்கும் நாதன் திண்ணம் நாரணமே, காராயின காலனன் மேனியனன் நாராயணன் இத்தியாதி சொல்லி கடைசியில பரமபதத்துக்கு போற வழிபோக்குல சூழ்விசும் பணிமுக இல்லை, பரமபதத்துக்கு போகிற வழியிலே சொல்ற வார்த்தையும், வழியில போச்சே சொல்லிட்டே போற முடியும், பேசிட்டே போறோம், பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே போறோம். பரமபதத்துக்கு போகிற போது நாம சங்கீர்த்தனமும் கூட வாழ் புகழ் நாரணன் தமரை கண்டு வந்தே அப்படின்னு அமைந்திருக்கக்கூடியதாக அமைந்திருக்கு. அடுத்ததாக அந்த நாராயணன் பிரம்மச்சாரி நாராயணனா இல்லை, அவன் ஸ்ரீமான். அதைத்தான் 3வது திருவாய்மொழியில காட்டுகிறார். மலர்மகள் விரும்பும் நமரும் பெறல் அடிகள் மத்துரு கடவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கி எளிவே என்று ஸ்ரீமான்னு காட்டுறார். அதைத்தான் மேல மைய கண்ணாள் மலர் மேலுரைவாள் உரைமார்பினன் கோலத் திருமா மகளோடு உன்னை கூடாதே அப்படின்னு சொல்லி கடைசியில பரமபதத்துக்கு போய் அந்த பரமபதத்திலே பிராபிய தசையிலேயும் கோலமலர் பாவை கண்பாகி என் நண்பேயோ எல்லா நிலையிலையும் ஸ்ரீமானவன் காட்டுறார். அப்ப எல்லா கல்யாண குணங்களும் நிரம்பி எல்லாரையும் விட மேம்பட்டவனாக இருக்கக்கூடிய நாராயணன் ஸ்ரீமான், அவன்தான் பரதத்துவம், பரஸ்வரூபத்தை ஆழ்வார் தாம் காட்டி கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். அப்ப அந்த பரஸ்வரூபத்துக்கு அனுகுணமான ஜீவஸ்வரூபம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால், அந்த பரஸ்வரூபத்துக்கு அனுகுணமாக ஜீவஸ்வரூபம் சரீராத்ம பாவம். பகவானுக்கு சரீரம் பரதந்திரப்பட்டிருக்கும். ஆத்மா இருக்கு, ஆத்மா சரீரத்தை நியமித்துக் கொண்டிருக்கிறது, சரீரத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது, சரீரம் பண்ணும்படியான செயல்களுடைய பலனை தான் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது. அப்ப ஆத்மாவுக்கு சேஷித்துவம், ஆத்மாவுக்கு தாரகத்துவம், ஆத்மாவுக்கு நியாமகத்துவம், சரீரத்துக்கு சேஷகத்துவம், சரீரத்துக்கு தாரியத்துவம், சரீரத்துக்கு நியாமியத்துவம். ஆக இந்த சம்பந்தம் தான் இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும். நமக்கு இது சரீரம்னு சொல்றோம், ஆனால் நாமே பகவானுக்கு சரீரம். அப்போ பகவானுக்கு சரீரமாய் இருக்கிறோம்னா பகவானுக்கு சேஷப்பட்டிருக்கிறோம், பகவானாலே தரிக்கப்படுகிறோம், பகவானாலே நியமிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அந்த சேஷத்துவத்தை தான் ஆழ்வார் காட்டியிருக்கக்கூடியது. உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் என்று அந்த சரீராத்ம பாவத்தை காட்டி தனக்கேயாக எனைக் கொள்ளும் இதே அடியேன் உள்ளான் உடல் உள்ளான்
இத்தியாதி வாக்கியங்களாலே ஆத்மஸ்வரூபத்தை சேஷபூதன் சேஷபூதன் பகவத் சேஷத்துவம் அது பாகவதாள் வரைக்கும் பரியவசிக்க வேண்டும் என்று தான் தலைக்கட்டி கொடுத்திருக்கிறார். அது இரண்டாவதான ஜீவஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபத்தை காட்டுகிறது. ஸ்வஸ்வரூபம் முதல்ல பரஸ்வரூபம் சொல்லியாச்சு, அடுத்து ஜீவஸ்வரூபம் சொல்லியாச்சு, அதுக்கு அடுத்தபடியாக பலஸ்வரூபம் சொல்ல வேண்டும். இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு ஏத்தபடி புருஷார்த்தம் எது, பலன் எது, நாமார்னு தெரிந்து கொண்டு நமக்கு என்ன வேணும்னு அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். நம்மை நாம் பசுன்னு தெரிந்து கொண்டு விட்டோமே ஆனால் நமக்கு புல் வேண்டும்னு தெரிஞ்சுக்கலாம். நாம் சிங்கம்னு தெரிந்து கொண்டு விட்டோமே ஆனால் நமக்கு பசுவும் மானும் வேணும்னு தெரிந்து கொள்ளலாம். நம்மை நாம் மனுஷன்னு தெரிந்து கொண்டு விட்டோமே ஆனால் எனக்கு அன்னபானங்கள் வேணும்னு தெரிந்து கொள்ளலாம். நம்ம நாம் தேவன் என்று தெரிந்து கொண்டு விட்டோமே ஆனால் எனக்கு வேண்டியது அமிர்தம்னு தெரிந்து கொள்ளலாம். அப்ப நாம் என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும்? கீழே சொல்லியாச்சு, நான் சேஷபூதன். சேஷபூதன்னா சேஷ விருத்தி தான் புருஷார்த்தம். அந்த சேஷ விருத்தி புருஷார்த்தம் அது அவனுடைய ஆனந்தத்துக்காக தனக்கேயாக எனை கொள்ளும் மீதேன்னு அவனுக்காக அவன் நம்மை கொள்ள வேண்டும் என்று சொல்றான். அதைத்தான் வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் ஆழ்வார் காட்டிக் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். முகக்கே கோவி பணிகொள்ளாய் பணிமானம் பிழையாமே அடிய பணிகொள்ளாய் என்னெல்லாம் சொல்லி அந்த ஒரு பணி அந்த கைங்கரியம் இருக்கிறது. அந்த பிராபியமான அந்த அனுபவ ஜனித்த பிரீத்தி காரித்த கைங்கரியம் எம்பெருமான் அனுபவிக்கிறோம். அனுபவத்தினாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரீத்தி, அந்த பிரீத்தி தூண்ட அதனாலே கைங்கரியத்தை பண்ணுகிறோம். ஆக எம்பெருமான் இத்தனை கல்யாண குணங்களோடு கூடியிருக்கிறான். அனுபவமாகுது. அனுபவம் பார்க்க 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 அவன் பேர்ல ஆசை அதிகமாகுது. ஆசை அதிகமாக அதிகமாக இவனுக்கு என் செய்வோம், இவனுக்கு என் செய்வோம், இந்த எம்பெருமானுக்கு ஏதேனும் செய்ய வேண்டுமே என்று கைங்கரியத்தை பண்ணுகிறோம். ஆக இது யாவதாத்ம பாவியான புருஷார்த்தம் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. இதே இன்னும் வேண்டுவது என்றார். சரி, இந்த புருஷார்த்தம் கிடைக்க விட்டாமல் எது தடுக்கிறது அப்படின்னு சொன்னால் அதைத்தான் வீடு மின் முத்தவம் வீடு செய்து அப்படின்னு அகங்கார மமகாரங்கள் அது மொத்தத்தையும் விடுங்கோள்னு அதனை காட்டுகிறார். இதுக்கு சேஷமாக இதனுடைய தொடர்ச்சியாக அமைந்திருக்கிறது தான் வீடு சொன்னால் ஒரு கொண்டா அப்படின்னு காட்டக்கூடிய 4 திருவாய்மொழிகளிலே விசேஷமாக ஆழ்வார் காட்டக்கூடியது எதெல்லாம் விரோதி இருக்கிறது, யாருக்கு வணங்கக்கூடாதோ யாருக்கு சேவை பண்ணக்கூடாதோ அவர்களுக்கு சேவை பண்ணினால் அது விரோதி. அகங்கார மமகாரம் விரோதி. அதே மாதிரியாக அசேவிய சேவை விரோதி. ஐஸ்வர்ய கைவல்யங்கள் விரோதியாக அமைந்திருக்கின்றன. அதே மாதிரியாக இப்படி விரோதி ஸ்வரூபத்தை ஆழ்வார் நிர்ணயம் பண்ணி கொடுத்திருக்கக்கூடியது. அதனால் இதெல்லாம் விடத்தக்கது. ஐஸ்வர்ய கைவல்யத்தை விடுங்கள், லோக யாத்திரையை விடுங்கள், அகங்கார மமகாரத்தை விடுங்கள், அசேவிய சேவையை விடுங்கள். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கண்ணினோ என் நாவிலின் கவியான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன். தெரிவறி அளவில்லா சிற்றின்பம் இதெல்லாம் ஒழிக்க வேண்டும். எல்லாம் காட்டும்படியான விஷயம். ஆக எப்படி விடுறது அப்படின்னா, அதை விடுறதுன்னா இதெல்லாம் சம்சாரத்தை விட்டுள்ளாம இதெல்லாம் விரோதியா இருக்கு, விடவே முடியாது. அழிச்சுட்டா போறது, மொத்தத்தையும் அழிச்சுட்டா நம்ம சொஸ்தமா இருக்கலாம்னா இது நம்ம இல்லையே அழிக்கிறதுக்கு. நாம இதை உருவாக்கலையே. இது ஈஸ்வர விபூத்தின்னா இதை நாம அழிக்க முடியாது. இதை விட்டு தனியா ஓடி போயிடலாமான்னா, சௌபரின்னு ஒரு ரிஷி, அவர் தனியா காட்டுலதான் இருந்தார். ஒரு மீன் குடும்பத்தோட இருக்கிறத பார்த்தார். நேர வந்தார், ஒரு ராஜா அவன் இடத்துல வந்தார். அவனுடைய 50 குழந்தைகளை கல்யாணம் பண்ணிட்டார். 50 வீடு கட்டினார். 50 வீட்டுல குத்தனம் பண்ணினார் காட்டுல. 15 வருஷம் கழிச்சு பார்த்தார், தபசெல்லாம் போயிடுச்சு. தனியான்னா இருந்தார். அப்ப லௌகிக வாழ்க்கைக்கு வந்துட்டாரே. தனியா இருந்தாலும் முடியாது. புத்தி தியாகம், புத்தியாலே இவற்றை எல்லாம் விட வேண்டியது. ஆதிபரதன், அதாவது ஜடபரதர் கதையில அவர் என்ன பண்ணார்? மான் பக்கலில ஆசை வச்சார். அடுத்த ஜென்மம் மானாவே எடுத்தார். அப்ப இதெல்லாம் விடுறது கிடையாது. அப்ப தியாக பிரகாரம் இதெல்லாம் கிடையாதுன்னு காட்டினார். அப்ப தியாக பிரகாரம் எதுன்னா, நீர் நுமதென்றிவை வேர் முதல் மாய்த்து, நீ என்பதை விட்டுவிடுங்கள், உங்களது என்பதை விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொல்லும்படியானதாக நீர் நுமதென்றிவை வேர் முதல் மாய்த்து என்ன இவற்றை எல்லாம் விட்டுவிட வேண்டும். நிவருத்தராகஸ்ய கிருகம் தபோவனம். எது தபோவனம்னா
எவன் ஒருத்தன் ஆசை இல்லாமல் இருக்கிறானோ அவன் வீட்டிலே இருந்தாலும் அது தபோவனம் தான், காட்டுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை அப்படின்னு காட்டும்படியான விஷயம். சரி, இதுக்கு உபாயம் எது? இந்த விரோதி போய் புருஷார்த்தமான கைங்கரியத்தை பெற வேண்டும் என்னால் அதுக்கு எது உபாயம்னு கேட்டா அதைத்தான் ஆழ்வார் வர்ணித்து காட்டுகிறார் 4 திருவாய்மொழிகளிலே. நோத்த நாளிலும் நோத்த நோன்பிலேன் ஆறாவதே மானே நோக்கு நல்லீர் பிறந்தவாறும் என்று காட்டிவிட்டு இதனுடைய அனுஷ்டானமாக அற்புதமாக உலகமுண்ட பெருவாயா என்னும்படியான விஷயத்திலே காட்டுகிறார். நாகணமிச நம்பிரான் சரணே சரண் நமக்கென்று அகுதே உய்ய புகுமார் என்று இத்தியாதியாலே ஆழ்வார் அற்புதமாக காட்டிக் கொடுத்திருக்கக்கூடிய பகவத் சரணாரவிந்த சரணாகதி தான் உபாயம், பகவானே உபாயம் என்பதை அதை காட்டிக் கொடுத்து விட்டு மற்றவாளுக்கு உபதேசிக்கிற போதும் கூட ஆழ்வார் இதத்தான் உபதேசிக்கிறார். திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தி தூய்மினோ அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே அப்படி இருக்கும் போது அந்த உபாயம் பகவானாகிற உபாயம் இருக்கிறது. பகவான் அடையணும்னு ஆசைப்படுறவன் இருக்கான், ஆனால் அந்த உபாயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. அந்த உபாய ஸ்வீகாரத்துக்குத்தான் சரணாகதியின் பேர். சரணாகதி உபாயம்னு நம்ம ஆச்சாரியால் ஒப்புக்கொள்ளல. அந்த சரணாகதி என்றது பகவானாகிற உபாயத்தை நாம ஏற்றுக்கொள்ளுவது. அதத்தான் ஆழ்வார் அற்புதமாக காட்டியிருக்கிறார். அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அர்த்தம் என்னன்னா, ஆரனுக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய். நீ கொடுத்த உபாயமாக உன்னுடைய பாதத்தை நான் பிடிச்சுக்கல. அடுத்தபடியாக அதுவும் அவன தின்னருளே இசைவித்தென்னையும் தாளினை கீழ் இருத்தும் அம்மானே. அப்போ உபாயம் பகவான் தான் அப்படின்றத காட்டும்படியான விஷயம். இந்த உபாயத்தை மற்றவாளுக்கு உபதேசிக்கிற போதும் சிந்துதல் சிதறுதலாக செய்ய வேண்டா, சிற்ற வேண்டா, சிந்திப்பே அமையும். அவனை உபாயமாக சிந்தனம் பண்ணுங்கள் போரும் என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அதனால்தான் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம். இப்படி இருக்கிறவனுக்கு எது பலன்? கீழே பலனை பத்தி சொல்லியாச்சு, கைக்கரியம். எது பலன்னா, இப்படி சரணாகதி ஒருத்தன் பண்ணிவிட்டானேயானால் அவனுக்கு முதல்ல உண்டாகக்கூடிய பலன் புலனடக்கம். இந்த புலனடக்கம் தொடங்கி கைங்கரிய பரியந்தமாக பல பரம்பரைகளை எம்பெருமான் தான் கொடுக்கிறான். மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி இதுவரைக்கும் பலன். இந்த பலன்களை எல்லாம் எம்பெருமான் தான் தந்து விடுகிறான் என்று சொல்லப்படுது. அப்ப புலனடக்கத்தை அவன் தரான்னா என்ன அர்த்தம்னா, எவன் ஒருத்தன் பக்தி யோகத்துல ஈடுபட்டு இருக்கிறானோ அவன் புலனடக்கம் உண்டாக்கி கொண்டு பக்தி யோகத்துக்கு வரணும். எவன் ஒருத்தன் சரணாகதி தர்ம அவலம்பியா இருக்கிறானோ அப்படிப்பட்டவனுக்கு சரணாகதிக்கு பலனாகவே இந்த புலனடக்கம் வருகிறது. ஆக பகவத் சரணாரம் இந்த சரணாகதி ஆச்சாரிய ஆசிரியனம் நாம் பண்ணிவிட்டோமே ஆனால் அடுத்த க்ஷணத்திலிருந்து எதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதோ அது மொத்தம் இந்த சரணாகதிக்கு பலன், ஆச்சாரிய ஆசிரியனத்துக்கு பலன் என்று சொல்லும்படியான விஷயம். ஆக திருவாய்மொழியினாலே சொல்லப்படும்படியான அர்த்தம் பிராப்திய பிரம்மணோ ரூபம் பிராப்துச்ச பிரத்யகாத்மனா பிராப்தி உபாயம் பலம் பிராப்தே ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலா வேதாக சேதிஹாச புராணகாக முனையச்ச மகாத்மானஹ வேத வேதார்த்த வேதினஹ. பிரம்மஸ்வரூபம் என்ன, பிராப்தாவான் என்ற ஜீவாத்ம ஸ்வரூபம் என்ன, பிராப்திக்கு உபாயமான உபாயஸ்வரூபம் என்ன, அடைய வேண்டிய பலன் என்ன, அடைவிட்டாமல் தடுக்கும்படியான தடை என்ன, இந்த 5 அர்த்தம் தான் அறிய வேண்டும் அர்த்தமாக திருவாய்மொழியினுடைய சாரார்த்தமாக காட்டியிருக்கக்கூடிய விஷயம். இதுதான் திருவாய்மொழிக்கு வாக்கியார்த்தம் என்று பெரிய வங்கிப்புறத்து நம்பி என்பவர் காட்டியிருக்கிறார். இதைத்தான் ஆச்சாரிய ஹிருதயத்திலேயும் கூட தாம் உயர்த்தின் அணை ஒன்று பயில் ஏறு கண் கரு எம்மா ஒழிவில் நடுவே நோற்ற நாளிலும் வீடு சொன்னால் ஒரு கொண்டா என்று 20 திருவாய்மொழிகளிலே ஆழ்வார் காட்டி கொடுத்து 80 பரப்புகிறார்கள். 3 பிரபந்தத்திலே ஆழ்வார் சுருக்கினார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி இவற்றிலே சுருக்கின இந்த 5 அர்த்தத்தையும் தான் 20 திருவாய்மொழிகளிலே ஆழ்வார் தெளிவாக்கி, அதாவது ஆழ்வார் காட்டி மற்ற 80 தெளிவாக்குகிறார் என்று காட்டியிருக்கிறார். இது திருவாய்மொழிக்கு சாரார்த்தம் என்று இதைத்தான் அவதாரிகா பிரகரணத்திலே நம்பிள்ளை காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம்.
இந்த விஷயங்களை எல்லாம் இந்த கோஷ்டியிலே அடியேன் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று நியமித்தவராய் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியுபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிபுராஜகாச்சாரியராய் எழுந்துள்ளிருக்கும் நம் எதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியும் எம்ஓபி அறக்கட்டளையாரும் சேர்ந்து அப்படி நியமித்திருக்கிறார்கள். அவர்கள் திருவடித்தாமரைகளுக்கு வாழி வாழியாழ் என்று வல்லாண்டு பாடிக்கொண்டு அடியனுடைய புன்சொற்களை பொறுமையாக கேட்டுக் கொண்டிருந்த கோட்டியார் அனைவருடைய திருவடித்தாமரைகளிலேயும் வாழி 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 என்று வல்லாண்டு பாடிக்கொண்டு அடியனுடைய வார்த்தைகளை நிறைவுறுத்துகிறேன். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி ஆழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாருமைய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஸ்ரீமதேரம் யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே